இதைத்தான் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களில் நாம் எழுத்தின் பிரகாரமாக பிரயாணம் பண்ணின நாம் இன்று அந்த எழுத்துக்குள் அடங்கியிருக்கும் பொருளை அறிவதற்கும் சத்தியத்தில் வளருவதற்கும் இன்று நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதம் என்பது ஒரு புனித நூல் அப்படிம்பாங்க. அதாவது சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. அப்ப இன்னைக்கு உலக வாழ்க்கையில நற்செய்தின்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம். உலக வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பன் கிடைச்சது, அது ஒரு நற்செய்தி. என் பிள்ளைகளுக்கு திருமணமானது, அது ஒரு நற்செய்தி. எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது, அது ஒரு நற்செய்தி. இன்று தொழிலில் நல்ல லாபம் கிடைச்சது, இது ஒரு நற்செய்தி. இதெல்லாம் உலகத்துக்குரிய நற்செய்திகள். ஆனால் ஆவிக்குரிய நற்செய்தி என்ன என்று கேட்டால், வேத வசனத்துக்குள் அடங்கியிருக்கும் விளக்கங்களை அறிந்து இந்த ஆத்ம வளர்ச்சிக்காக நாம் முன்னேறுவதுதான் உண்மையான நன்மையான வளர்ச்சியாகும். ஏன்னா இது நிரந்தரம். இந்த உலகத்துல இருக்கிற நன்மையான காரியங்கள் எல்லாம் நன்மையான காரியங்கள்ல அதற்கு ஆப்போசிட் உண்டு. அதாவது நான் பரீட்சையில பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறதும் உண்டு. அதே நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றதும் உண்டு. எனக்கு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சுன்னு சொல்றதும் உண்டு. வியாபாரம் நல்லபடியா நடக்கலன்னு சொல்றது உண்டு. ஸோ அந்த உலக காரியத்துல நற்செய்தியும் உண்டு, துர்ச்செய்தியும் உண்டு. ஆனால் வேத வசனத்தில் கூறப்பட்டு இருக்கும் அனைத்துமே நற்செய்தி தான். எதுவுமே துர்ச்செய்தியே கிடையாது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில். அந்த வகையில நாம படிப்படியா முன்னேறிட்டு வர்றோம். வேத வசனத்தை தியானிக்கிறதுல நம்ம எழுத்துல இருந்து நம்ம ஆவிக்கு அப்புறம் நித்திய ஜீவன் என்ன, கிறிஸ்துவின் வருகை அது நிறைவேறி விட்டுறது என்ற அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கே கத்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு இப்ப ஃபைனலா கடைசியா நம்ம எதுல நிக்கிறோம்? இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறது, இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தி என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. நற்செய்தி என்பது ஒரு பொதுவான வார்த்தை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் நற்செய்தி. அப்போ இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு கிறிஸ்துவன் சுவிசேஷத்தை பிரஸ்தாவப்படுத்தினா கிறிஸ்துவர்களுக்கு தான் பிரஸ்தாவப்படுத்துறாங்க. ஆனா கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு, அதாவது புறஜாதிகளுக்கு யாரும் சொல்றது இல்லை. அவங்களா சபைக்கு போனா வேணா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறாங்க. ஆனா மெயினா கிறிஸ்துவர்களுக்கு தான். ஏன்னா இப்போ நானே ஒரு காலத்துல ஒரு ஊழியக்காரனா இருக்கும்போது சபைக்கு வர கிறிஸ்துவர்கள் வீட்டுக்கு தான் கிராமங்களுக்கு போவேன். அவங்க வீட்டுலதான் போய் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவேனே தவிர மற்றவங்கெல்லாம் நான் போற வழியில எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் நம்ம அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம கிறிஸ்துவர்கள் சபைக்கு வர கிறிஸ்துவர்களுக்காகவே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா அந்த எண்ணம் இப்ப மாறி நம் சகோதரர்கள் அனைவரும் இந்த சுவிசேஷம் எல்லோரும், இந்த நற்செய்தி எல்லோரும் அறியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு, அந்த சிந்தனைக்கு வந்த நாம் எல்லாரும் இனி அதை பத்தி பேசலாம்னு நேற்று நம்ம பேசி முடிவு பண்ணோம். அந்த வகையில நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல், கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருமே சரி சமம், எல்லாருக்குமே இந்த சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஒரு இடத்துல கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும்
யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னா இந்த வார்த்தையைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். மீண்டும் சொல்றேன், யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும். அப்போ நான் கடந்த காலங்கள்ல நான் இந்த வேத வார்த்தைய சபையில சொல்லும் போது என்னம்பாங்க, யூதா ஒரு கோத்திரம், கிரேக்கர் அது ஒரு கோத்திரம், அவங்களுக்கு போய் போதிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்குள் மறைந்திருக்கும் விளக்கம் என்ன? யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தங்கிறத, அதுக்கு என்ன விளக்கங்கிறத இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் தங்களுடைய புரிதலை வைக்கலாம். ஆனா ஒண்ணு நல்லா தெரியுது, கிரேக்கனுக்கு கிரேக்கனாகும்னா அது அந்த மதமும் அதை பத்தி சொல்லப்பட்டதா எனக்கு தெரியல. பார்க்க போனா இப்ப அதையே நம்ம மாற்றி சொல்ல, இப்ப கவுண்டர்களுக்கு கவுண்டனாகவும் நாய்க்கனுக்கு நாய்க்கனாகவும் அப்படி சொல்லலாமா? வராது. கண்டிப்பா அதுக்கு அந்த விளக்கம் அர்த்தம் கிடையாது. யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் இதற்கு ஒரு தனி விளக்கம் இருக்குது. சகோதரர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய புரிதலை வைக்கலாம். தொடர்ந்து சகோதரர்கள், இந்த வார்த்தை இன்று நாம் தியானிக்கின்ற வார்த்தை யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும், அதற்குள் மறைந்திருக்கும் பொருள் என்ன, விளக்கம் என்ன என்பதை தங்களுடைய புரிதலை ஒவ்வொருவரும் முன்வைக்கலாம். தேங்க்யூ பிரதர். பேசுங்க பிரதர். ஹலோ பிரதர். ஏன்னா இந்த வசனத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. மற்ற நபர்கள் பேசுங்க, குடிப்பட்டா நான் பேசுறேன். எந்த வசனம் சொன்னீங்க? 1 கொரிந்தியர் 1:22. 1:22. என்ன? யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இந்த வசனம் தானே? அந்த 1 கொரிந்தியர்ல தான் இந்த வசனம் வருது. ஆமா, 1:22. 1:22. ஆமாண்ணா. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இது அடையாளம்னா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துல கூட என்ன பண்றாங்கன்னா, இது நம்ம எழுத்தின்படி நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். அடையாளம் ஒரு அற்புத அடையாளம். இப்ப இயேசுவின் நாமத்தினால அற்புத அடையாளங்கள் எல்லாம் பண்றாங்கல்ல, சுக மாம்சத்துல பெறாங்கல்லண்ணா. பேசிட்டே இருக்கு. மாம்சத்துல பெறாங்க. அப்போ அந்த அந்த மாம்சத்துல ஒரு அற்புத அடையாளம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரிதான் அற்புத அடையாளங்களை தேடும்போது அந்த மாதிரி அற்புதம் நடக்கும்போது கூட ஒரு சிலர் கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்றாங்க. அதுல இன்னொரு விஷயம் எப்படின்னா, அடையாளங்கிறது பார்த்தோம்னா நம்ம கண்ணால பார்த்தா ஒரு சம்பவத்தை, கடவுள்கிட்ட ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம்னா, அந்த கேட்கிற காரியம் கண்ணால நம்ம பாக்குற மாதிரி உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இஸ்ரவேல் ஜனங்களை கூட பார்த்தோம்னா, ஆண்டவர் செங்கடலை பிளந்து கொண்டு போகும்போது
அப்படிதான் அவங்க அந்த இத பார்த்தாங்க. ஆனா அதுலருந்து ஒரு நமக்கு கற்றுத் தராருங்கிறது வந்து நமக்கு இப்ப கொஞ்சம் வளரும்போது அந்த காரியங்கள் புரியுது. ஆனா குழந்தையா இருக்கும்போது அது நம்மளும் அந்த காரியங்கள செஞ்சுட்டு தான் வந்தோம். அதெல்லாம் கடந்துட்டு தான் வந்தோம். அப்ப ம். வந்து அடையாளத்த வந்து இன்னைக்கு கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அற்புத அடையாளத்த வந்து அவங்க என்ன பண்றாங்க? தேடுறாங்க. அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, மற்ற எந்த மத சார்ந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு அற்புத அடையாளங்கள வந்து அந்த மக்கள் வந்து தேடுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது வந்து ஆவிக்குரிய அர்த்தங்களும் இருக்கு. அதாவது இப்போ உலக காரியங்களுக்கு வேண்டி இந்த அற்புத அடையாளங்கள், இதுக்கு வேண்டி பைபிள எடுத்து பயன்படுத்துறது, இந்த மாரி காரியங்கள நம்ம இருக்கும்போது, அந்த ஞானத்த நம்ம வந்து அறிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப இதெல்லாம் தாண்டி அ ஒரு காரியம் இருக்குங்கிறது தான் அந்த ஞானம். அந்த கடவுள் நம்மள உண்டாக்குனவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத வந்து அறிஞ்சு அறி அறிஞ்சு அறிஞ்சுக்கிடலாம். இது என்னோட ம். புரிதல். சகோதரங்கள் வந்து உங்க புரிதல நீங்க சொல்லலாம். தவறா இருந்தாலும் திருத்திக் கொள்ளலாம். பரவால்ல. நம்ம ஒருவரை ஒருவர் தேற்றுவது தானுங்க சபை. தவறாக கண்டிப்பா. ஆமா. தவறாக சொன்னாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டான். ஆமா, கண்டிப்பா. அப்ப அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 2 விஷயத்த அதான் ஒரு கூட்டம் வந்து அ ஞானத்த தேடுறாங்க. ஒரு கூட்டம் வந்து அற்புத அடையாளங்கள செய்றாங்க. அதனால தான் வந்து அவங்க வனாந்தரத்துல அழிக்கப்பட்டார்கள்ன்னு கூட வசனம் இருக்கு. அற்புத அடையாளத்த வெளியில தேடுனனால, பார்க்குற மாரி எங்களுக்கு நடக்கணும். ஏன்னா, அவங்க தேடுனது எல்லாமே உலக வாழ்க்கைக்காக தான் ஆண்டவர்ட்ட எல்லாமே தேடி கேட்டாங்க. அதனால தான் ஓகே. அவங்க வனாந்தரத்துல அழிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் ரைட்டுங்க. இப்ப வந்து யூதன் என்று பவுல் வந்து யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக அவர் வந்து அவங்களோடு ஒன்றி ஊழியம் செய்தார். இப்ப நம்ம அ கடந்த நாட்களா நம்ம என்ன பேசினோம்? இந்த இல்ல இப்ப இந்த இப்படி கூட எடுக்கலாண்ணே. இப்போ க கிறிஸ்துவ அறிஞ்சவங்களுக்கு நம்ம வந்து பைபிள எடுத்து சொன்னா அவங்களுக்கு புரியும். ஒ புரியாதவங்களும் இருக்கிறாங்க, புரியிறவங்களும் இருக்கிறாங்க. ஒருவேள கடவுள அறியாத பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம கொண்டு போணுங்கிறத வந்து அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ம், இப்போ அ ஒரு அதாவது ஒரு அதாவது ஒரு விக்கிரகங்கள வழிபடுற ஒரு சகோதரனுக்கு நம்ம எப்படி அத கொண்டு போக முடியும்னு பார்த்தோம்னா, அந்த சகோதரனுக்கு ஒரு காரியத்த நம்ம புரிய வைக்கலாம். நெறைய விஷயங்கள புரிய வைக்கலாம். நம்ம புரிஞ்சத அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, கடவுளுக்கு நெறைய காரியங்கள் கடவுளுக்கு குடுக்கணும். கடவுளுக்கு குடுக்கணும். அவங்களும் என்ன பண்றாங்க? கடா வெட்டுறாங்க. பலிகள செலுத்துறாங்க. செலுத்தி அந்த கடவுள் சமூகத்துல இருந்து சந்தோஷமா சாப்ட்டுட்டு என்ன பண்றாங்க? வெளிய வர்றாங்க. பட் வந்து அவங்களுக்கு நம்ம வேற மாதிரி தான் சொல்ல முடியும். எடுத்த உடனே பைபிள எடுத்து அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு உணர வைக்க முடியும். சிந்திக்க வைக்க முடியும். அது எப்படி சிந்திக்க வைக்க முடியும், உணர வைக்க முடியும்னா, நம்ம உண்டாக்குன கடவுளுக்கு வந்து நம்ம எதுவும் குடுக்க வேண்டாம். அவர் தான் நம்மள வாழ வைக்கிறாரு. அப்படின்னு உள்ள காரியங்கள நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அப்ப சொல்லும்போது சிந்திக்கிற ஆத்துமா வந்து அத புரிந்து கொள்ளும். ம், இல்ல சில ஆத்துமாக்கள் வந்து சிந்திக்க அந்த மாரி இல்லாம அதாவது அசால்ட்டா எடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து கடவுள் தான் அவங்கள ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வரணும். அதத்தான் பவுல் சொல்றாரு. இப்ப நுரைய மக்கள அவர் பார்க்கிறாரு. ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு விதத்துல இருக்கிற மக்களுக்கு அவங்க பாணியில இறங்கி ம், சுவிசேஷத்த கொண்டு போறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. கடவுள அறிஞ்சவங்க இருக்கிறாங்க, அறியாதவங்க இருக்கிறாங்க.
அப்ப அவங்க எந்த லெவல்ல இருக்கிறாங்க, அப்ப எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியுங்கிறத சிந்திச்சு அத நமக்கு ஆதாரம் பைபிள் தான். அத ஆண்டவரும் அந்த ஊழியத்தை நமக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. சீசர்களும் மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனா இத எந்த ஆங்கிள அவங்க செஞ்சாங்கங்கிறத நம்ம வசனத்தின் மூலம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். தேங்க்யூ அண்ணா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஈஸ்வர் பிரதர், உங்களுடைய புரிதலை வைங்க. நீங்க பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் வீட்டுக்கு. அப்படிங்களா? சரி சிஸ்டர், நீங்க பேசுங்க சிஸ்டர். உங்களுக்கு என்ன தோணுதோ பிரதர் சொல்லி இருப்பாருங்க அந்த வசனத்தை. பேச சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்றது பயமா? எப்படி போத்து விடுறாரு பாருங்க. ஓகே, நான் கூடுகையில் இணைந்திருக்கிற சகோதரர்களுக்கெல்லாம் காலை வணக்கம். நன்றி அண்ணா. இந்த நாள்ல கொடுக்கப்பட்ட தலைப்பு, அதாவது பவுல் எப்படி ஊழியத்தை செய்யறாரு அப்படின்றத குறிச்சு நம்ம பேசணும். அதாவது அவர் யூதர்களுக்கு யூதராகவும் கிரேக்கருக்கு கிரேக்கராகவும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நமக்கும் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டதுன்னா, ஒரு நாள் இந்த மாம்சத்தின் தேவைக்காக, இந்த உலகத்தின் தேவைக்காக மட்டும்தான் நம்ம கடவுளை தேடணும், அதுக்கு மட்டும் தேடினா போதும் அப்படின்ற ஒரு இதுலதான் நம்ம கத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அடுத்தது என்னாச்சு, ஒரு லெவல் வரும்போது இல்ல, இதுக்கு மேலான சத்தியங்கள் இருக்கு. கடவுள் இந்த பூமிக்காக வரல, இந்த பூமிக்குள்ள ஆசீர்வாதங்களுக்காகவோ இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு தேவையான வசதிகளை உண்டாக்கி தரவோ கடவுள் வரல. மாறாக நம்முடைய ஆத்துமாக்களை மீட்கும்படியாக, நம்ம பாவத்துல மரித்து போய் இருள்ல இருக்கிற ஆத்துமாவை மீட்கும்படியாக தான் வார்த்தையாகிய தேவன் பூமிக்கு வந்தார் அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொண்டோம். தேவன் அவர் எங்கேயோ போகல, நம்மளை மீட்டுட்டு நமக்குள்ளே அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள்ல அவர் அறிகிற அறிவை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நமக்குள்ள இருந்து அவர் பிரகாசிச்சுட்டே இருக்காரு. அததான் நம்ம இன்னைக்கு அறிஞ்சுக்கின்றோம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது, அதாவது வசனம் சொல்லுது கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப அந்த ரகசியத்தை இன்னைக்கு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கு இன்னைக்கு? பூமிக்குரிய காரியங்களுக்காகவோ இல்ல நம்முடைய சொந்த காரியங்களுடைய தேவைகளுக்காகவோ அப்படி நம்ம தேடல. ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படியாக, இந்த வார்த்தை எனக்குள்ள எப்படி ஆளுகை செய்து என்ன எப்படி மாற்றுது அப்படின்ற ஒரு மாற்றத்தின் தேடலாம் நம்ம மாறினதுனால என்ன பண்ணுது, இந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரகாசமா தெரியுது. அப்ப இன்னைக்கு அண்ணன் கொடுத்த வார்த்தை பவுல் எப்படி அறிவிச்சாரு அப்படின்னு சொல்றதுல, அவரு யூதருக்கு யூதராக கிரேக்கருக்கு கிரேக்கராக எப்படி போதிச்சிருப்பாருன்னா, எனக்கு அதுல நிறைய வெளிப்பாடுகள் எல்லாம் தெரியல. மாறாக இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல்ல கடவுளை தேடுற ஒரு விதம் இருக்கும். எப்படி சிலர் கோயில் கோயிலா போய் தேடுவாங்க, சிலர் இல்ல அவங்க ஒரு மத நம்பிக்கையை வச்சிருப்பாங்க, ஒரு கோட்பாடை வச்சிருப்பாங்க, அப்படி வச்சுட்டு தேடுவாங்க. ஆனா எல்லா தேடுகையும் எப்படி இருக்கு அப்படின்னா, கடவுளை நம்ம அறியணும், கடவுளை நம்ம தேடணும் அப்படின்ற, ஏன்னா கடவுளை தேடணும் கடவுளை அறியணும்ன்ற எண்ணத்தையும் தேவன் அந்த அந்த ஒரு ஆத்துமாவை உண்டாக்கும் போதே கடவுளை அவங்களுக்கு உள்ள வச்சுதான் இந்த உலகத்துல நம்ம படைச்சிருக்காரு. ஒரு விசேஷித்த படைப்பாதான் அவருடைய சாயல்ல நம்ம இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கோம். அப்ப அந்த தேடுதல் உள்ள ஆத்துமாக்களுக்கு என்ன பண்றாருன்னா, அவங்க தேடுற விதத்திலே அந்த சத்தியத்தை ஒருவேளை கற்றுக் கொடுத்திருப்பாரா இருக்கும். ஏன்னா
இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அவரு செஞ்ச ஊழியத்தை நம்ம பார்த்தோம்னா கூட எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த காரியங்களை அங்க என்ன பண்றாரு, நிவர்த்தி பண்ணிட்டு இது இல்ல தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. இது இல்ல உங்க தேடுதலா இருக்க வேண்டியது, இதற்கும் மேலான காரியங்களை தேடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா ஒரு சரீர சுகத்தோட வர்றவங்களுக்கும் அந்த இடத்துல சுகத்தை கொடுக்கறாரு. அதே மாதிரி என்ன பண்றாரு, சுகத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, இந்த சுகத்தை காட்டிலும் மேலான ஒரு 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 வார்த்தை, அதாவது ஜீவ தண்ணீர் எனக்கிட்ட இருக்கு, அதை நீங்க குடிங்கன்னு சொல்லுவாரு. அதை நீங்க அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கன்னு சொல்றாரு. அதை என்ன பண்றாரு, உவமைகளால பேசுறாரு. அவங்க புரிந்து கொள்ளும்படியாக நிறைய காரியங்களை அவங்களுக்கு விளக்கி சொல்றாரு. அப்ப இப்படிதான் சுவிசேஷத்தை அவர் எடுத்துட்டு போறாரு. அப்போ சில நேரம் என்ன சொல்றாரு, இல்ல மறைபொருளா பேசுறாரு, சுவிசேஷத்தை மறைபொருளா பேசுறாரு. பேசிட்டு இது நீங்க இப்ப புரிஞ்சிக்க முடியாது, நீங்க ஆவியானவருடைய துணையோட நீங்க புரிஞ்சிக்க முடியும் அப்படி சொல்றாரு. அதே போல பவுல் நிறைய இடங்களை நம்ம பார்த்தோம்னா, பவுல் பிரசங்கித்துட்டு இருந்தாரு. அப்ப அவங்க ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்ப இன்னைக்கு நம்ம அநேகர்கிட்ட சொல்றோம், சத்தியங்களை சொல்லும் போது என்னன்னா, ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் ஒரு சிலர் ஏற்றுக்கிறதுனாலும் ஃபர்ஸ்ட் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. இல்ல இது தவறான சத்தியம்னு சொல்றாங்க. அடுத்தது வார்த்தைகளை எடுத்து காண்பிக்கும் போது இல்ல இந்த உலகத்தின் காரியங்களுக்காக இல்லவே இல்ல, இயேசு கிறிஸ்து அதற்காக பூமிக்கு வரல, அதற்காக இந்த பூமியில அவர் மரிச்சு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆத்துமாவை மீட்கும்படிதான் அவர் உலகத்துக்கு வந்தாரு. அப்புறம் இந்த உலக வாழ்க்கை நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளை அறியறதற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது, வார்த்தையின்படியா கொண்டு சொல்லும் போது சிலர் அதை ஏற்றுக்கொள்றாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்க, நம்ம அப்படி பேச போகும்போதே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் புறக்கணிக்கிறாங்க. இல்ல இது பொய்யான சத்தியம், இவங்க நம்மளை மாத்துறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், முன்னாடி எல்லாம் நான் என் கணவரெல்லாம் நாங்க சத்தியங்களை சொல்லும் போது என்ன பண்ணோம்னா ஃபோர்ஸ் பண்ணுவோம், இல்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த சத்தியத்தை சொல்ற விதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு. என்னன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்றது இல்லை. ஏன்னா இந்த சத்தியங்களை அறியறதுக்கு எங்களுக்கும் ஒரு டைம் எடுத்துச்சு, எங்களுக்கும் இந்த சத்தியங்களை புரிய வைக்கிறதுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தது. அப்போ இதே மாதிரிதான் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கைக்குள்ள இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம், ஜோம் பண்ணா வியாதி போகும், ஜோம் பண்ணா நம்ம தேவைகள் நடக்கும், ஜோம் பண்ணா ஒரு ஒரு என்னென்ன நமக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையோ அதை நம்ம கேட்கணும், இப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இல்ல, நம்ம இந்த சத்தியத்தை அறியும்படியாதான் தேவன்கிட்ட கேட்கணும், நம்ம நமக்குள்ள அவர் இருக்கிறத அறியும்படியாதான் கேட்கணும் அப்படின்ற ஒரு அந்த எண்ணங்கள் வந்ததுக்கு அப்புறம் மாறி இருக்கு, பேச்சு மாறி இருக்கு. அதாவது ஒரு ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ அன்னைக்கு சுவிசேஷம் சொல்ற விதங்கள் மாறி இருக்கு இன்னைக்கு. அதனால என்னன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளலையா, இல்ல கண்டிப்பா நமக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவித்து கொடுத்த கடவுள் அவங்களையும் அறிய செய்வார், இந்த நற்செய்தி அறிய செய்வார். அந்த ஒரு பொறுமையோட காத்திருக்கும்படி கடவுள் உதவி செய்யறாரு. ஏன்னா இந்த சத்தியம் நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது, யாரையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஆத்துமாவுக்கு எப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற வேலையும் அந்த ரட்சிப்பு அப்படின்ற ஒரு காரியத்தையும் கடவுள் தான் கொடுக்க முடியும். அதை இன்னைக்கு நம்ம அறிஞ்சிட்டோம். ஏன்னா மனுஷனால இது கூடாது, தேவனால மட்டும் கூடும். அப்ப நம்ம இன்னைக்கு எந்த ஒரு சகோதரனையோ சகோதரியோ இல்ல பிள்ளைங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுவிசேஷத்தை எளிமையா அவங்க புரிஞ்சு கொள்ற விதத்துல நம்ம சொன்னா போறோம். இப்போ நம்ம அறிஞ்சிட்டு இருக்க அப்படி அனுதின வாழ்க்கையில நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடவுளை குறிச்ச ஒரு காரியங்களை நம்ம அறிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப இன்னைக்கு இப்போ அவங்க வாழ்ற வாழ்க்கையில கண்டிப்பா அறிஞ்சிப்பாங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாம் நிறைய விரக்திகள் வந்துருச்சு. என்னன்னா அறியறது எப்படி சுவிசேஷத்தை அறியறாங்க,
இப்படி கொடுத்தாதான் ஆசீர்வாதம், கொடுத்தா கர்த்தர் உங்களை பெருக செய்வாரு, இப்படி செய்வாரு அப்படி செய்வாருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்களை மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்து மக்களை மயக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நம்பிக்கையில இருந்தவங்க இந்த இதுல வந்து கொஞ்சம் கண் திறக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்கோமே, இனி கொடுக்க இது இல்ல. அப்போ வந்து இல்ல இது சத்தியம் கிடையாது, என்ன எப்பவுமே இப்படி கேட்டுட்டு இருக்காங்க, இது மட்டும்தான் சத்தியமா, அற்புத அடையாளங்கள் மட்டும்தான் சத்தியமா, அப்படி மக்கள் யோசிக்க தொடங்குறாங்க. அப்ப இந்த இந்த ஒரு சிந்தனை வரும்போதுதான் அவங்க சத்தியத்தை அறிகிற அந்த நிலைக்கு நம்ம வர முடியும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம பொறுமையோட சொல்லி கொடுக்கணும், பொறுமையோட சொல்லி கொடுக்கணும். இன்னொன்னு, இந்த சத்தியத்தை அறிவிக்கிறதுல நமக்கு அந்த அந்த காத்திருக்கிறது, அந்த ஆத்துமா கண்டிப்பா அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுன்ற அந்த ஒரு பொறுமை நமக்கு வேணும். பவுல் அதை தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து அவரு சொல்ற நிறைய வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா, நான் அப்பல்லவ சேர்ந்தவன், நான் பவுல சேர்ந்தவன், இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம அறிவிக்க வந்தது எதை குறிச்சு, சுவிசேஷத்தை குறிச்சு மட்டும்தான் அறிவிக்க வந்தோம். நமக்குள்ள குறிக்கோள் ஒன்னாதான் இருக்கணும். நம்ம எதை குறிச்சு நம்ம போதிக்கிறோமோ அந்த குறிக்கோள் மட்டும் இருக்கணும். அதை அல்லாம நம்ம வேற எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. அப்புறம் சொல்லுவாரு, நான் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியா வரல, சத்தியத்தை அறிவிக்கும்படியா தான் வந்திருக்கேன். அப்போ அவரு மேன்மை பாராட்டுறது எல்லாமே கிறிஸ்துவ குறிச்சு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த சத்தியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, அப்ப இந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை நான் எவ்வளவு பொறுமையோட சகித்திருந்து இந்த ஜனங்களுக்கு நான் சொல்லணுமோ அந்த பொறுமையை தான் கடவுள்கிட்ட கேட்கிறாரு. அதே மாதிரி அவர் எந்த இடத்துல போனாலும் தன்னை மிகப்படுத்தி சொல்லவே இல்லை. எந்த இடத்துல அவர் போதிச்சாலும் அவர் என்ன சொல்றாரு, பிரதான பாவியில நானு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, அவரால் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு அவரோட ஸ்டேட்மெண்டே பார்த்தா ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, நான் வந்து கடவுளால இந்த எல்லா அவருடைய கிருபையின்படி எல்லா வரத்தையும் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாரு. அப்புறம் சொல்லுவாரு, இல்ல பாவில நான் பிரதான பாவின்னு சொல்லுவாரு. அப்புறம் என்ன சொல்லுவாரு, எனக்கே இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார்னா உங்களுக்கு ஈஸியா வெளிப்படுத்திடுவாரு. ஏன்னா வந்து அவரு என்ன ஒரு கொள்கையில இருக்கிறாரு, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்கணும் அந்த ஒரு கொள்கையில இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்கு விரோதமா இது எழும்பி அவர் கொலை செய்யற வரைக்கும் போயிருக்காரு. அந்த இடங்கள்ல எல்லாம் அவர் இருந்திருக்காரு. அப்போ அப்படி இருந்த ஒருத்தருடைய கண்கள் திறக்கப்படும் போது இவ்வளவு ஒரு மாற்றம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கும் நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு எதிராக நிறைய பேர் பேசுறாங்க. இது வந்து பொய்யான சத்தியம் சொல்றாங்க. இல்ல, ரெண்டுக்குமே, பூமிக்கும் பூமியில வாழ்ற வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இனி நம்ம போற அந்த மறுமையின் வாழ்க்கைக்கும், அதாவது ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைக்கும் ரெண்டுக்குமே கிறிஸ்து வந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா சத்தியம் மாறாது. நம்ம மாத்தி மாத்தி நம்ம பேசினாலும் சத்தியம் மாறாததுன்றத நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம். அதை குறிச்சு நம்ம என்ன கொஞ்சம் பொறுமையோட காத்து இருக்கணும். எந்த ஆத்துமாவுக்கு நம்ம சத்தியத்தை விதைக்கிறோமோ அந்த ஆத்துமாவுக்கு விதைச்சிட்டு நம்ம பொறுமையா இருக்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து சொன்ன தேடுதல்கள் வேற வேற இதுவா இருக்கும். அவங்க தேடுதல்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவங்க தேடுதல் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த தேடுதல் வந்து தவறான விதத்துல போச்சுன்னா அதற்குரிய காரியங்களை நம்ம எடுத்து சொல்லலாம். எடுத்து சொல்லி அவங்களுடைய காரியங்களை புரிய வைக்கலாம். இல்ல, உங்க தேடுதல் தவறானது, இதுக்காக தான் கடவுள் வந்தாரு, நம்ம ஆத்மாவை மீட்கும்படியாதான் கடவுள் வந்தாருன்றத நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு லகுவா இருக்கும். மீதி சகோதரர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே, என்னுடைய புரிதலை நான் முன்வைக்கிறேன். ஒவ்வொரு வேத வசனத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல் தோன்றும். அவரவருடைய தளத்திற்கேற்ப அல்லது சிந்தனைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல். அந்த வகையில் சகோதரியும் சகோதரன் இமானுவேல் பிரதரும் அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க. ஒவ்வொருத்தருடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்காம அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வகை அப்படிதான். இன்னைக்கு வந்து நானே ஒரு காலத்துல கிராம ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது இயேசு கிறிஸ்துங்கிற பேரை தான் உச்சரிப்பேன், வேத வசனத்தை தான் நான் பேசுவேன்.
அப்போ அந்த இடத்துல கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா ஒரு விஷயம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க, இயேசு நாதர் அப்படிம்பாங்க. இயேசு நாதர், அவர் நல்லவர் அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புரோஜாதிகளுக்கு இயேசுநாதர்னா ஒரு நல்லவர் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இருக்குது. ஆனா இந்த ஊழியம் என்ற வகையில் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சு அந்த பேரையே நமக்கு கெடுக்கிற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் எனக்கு அதுதான் தோணுது. இப்போ அவங்க எவ்வளவு மதிப்பு மரியாதையை இயேசு கிறிஸ்து மேல வச்சாங்களோ அந்த மதிப்பெல்லாம் குறையிறதுக்கு, அவங்க வச்ச மரியாதையெல்லாம் குறையிறதுக்கு இன்னைக்கு ஊழியர்களையே காரணமாயிட்டாங்க. அதுக்கு முக்கியம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ற பெயரை உச்சரிக்கிறது, இன்னொன்னு வேத வசனங்களை சொல்றது. இந்த மாதிரி நிறைய அநேக கிராமங்கள்ல போய் நான் அங்க ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்தது உண்டு. ஆனா இப்ப யோசிக்கிறேன், நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம இயேசு கிறிஸ்து இது என்னன்னா மதமா மாறிடுது. இயேசு கிறிஸ்துவையே பேரை சொல்லி வேத வசனத்தையே நம்ம எடுத்து சொல்லும் போது இது ஒரு மதமா மாறிடுது. ஆனா அது நம்ம பண்ண தப்பு. ஆனா நம்ம அந்த இருளில் இருந்துதான் இப்ப நம்ம வெளிச்சத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா அப்பப்பட்ட சம்பவம் நமக்கு நடக்கலைன்னா இப்ப இந்த புரிதல் எனக்கு கிடைச்சிருக்காது. அப்ப இந்த இடத்துல அந்த 22வது வசனத்துல யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். அப்போ யூதர்கள் அப்படின்னா அந்த யூதர்கள் அந்த கோத்திரத்தை மட்டுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அதுல யூதர்கள் என்பது ஒரு குறியீடு, கிரேக்கர் என்பது ஒரு குறியீடு. எப்படின்னா என்னுடைய புரிதலை வைக்கிறேன். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். அப்ப இத கரெக்டா நீங்க இதை அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க நம்ம அவங்க கிட்ட போய் கடவுள் இருக்காருன்னு சொன்னோம்னு வைங்களேன், கடவுள் இருக்காருன்னு நிரூபிச்சு காட்டு அப்படிம்பாங்க. கடவுள் இருக்காருன்னு நிரூபிச்சு காட்டு அப்படிம்பாங்க. அப்போ இந்த இடத்துல யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். இதனுடைய விளக்கம் என்னன்னா, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க. அதே மாதிரி கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு வேற எங்கெங்கயோ தேடுறாங்க. கடவுளை வேற எங்கெங்கயோ தேடுறாங்க. அதனாலதான் இவங்க 2 பேர்த்துக்கும் அடுத்த வசனத்துல சொல்றாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடர்களாயும். பாத்துக்கங்க, இந்த 22வது வருஷத்துல யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். அந்த யூதர்கள்ங்கிற இடத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நீங்க போட்டு படிச்சு பாருங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். அப்ப இந்த 23வது வருஷத்துலதான் அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி இடர்கள் அடைகிறாங்க. இடர்னா என்னங்க? இடர்னா யாருக்காவது அர்த்தம் தெரியுங்களா? இடரல் சகோதரர்களுக்காவது இடர்னா அதனுடைய அர்த்தம் தெரியுங்களா? இடைஞ்சல்னா இடைஞ்சல் பிரச்சனை தர்றது. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலாம். தடை உண்டாக்குறது. எதுங்க? தடை உண்டாக்குறது. கரெக்ட். அப்ப பாருங்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். அந்த இடத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன செய்வாங்க? கடவுளை காட்டுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படிம்பாங்க. ஆனா அவங்களுக்கு தான் யூதருக்கு இடர்களாயும், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது ஒரு தடையாக இருக்குது. எது?
ஒரு சம்பவம் வந்து நிறைவேறலைன்னா கடவுளே இல்லைன்றாங்க. கடவுளே இப்ப வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கூட அவங்க நினைச்ச காரியம் நிறைவேறாம வறுமையில அடிபட்டு அநேக துன்பங்களை அனுபவிக்கும் போது என்னன்றாங்க, கடவுளே இல்லைன்றாங்க. அப்ப இதுதான் தடை. அந்த யூதர்களுக்கு அது தடை. கடவுள் இல்லைன்னு சொல்லுவதற்கு என்ன காரணம்னா தடைகள். இந்த பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது யூதர்கள் என்ன பண்றாங்க, அந்த கடவுள் இல்லைங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. அதுதான் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அப்ப கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆமா, கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் என்ன அர்த்தம்? இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளை நமக்குள்ள இருக்காருன்னு தெரியாம ஞானத்தோடு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அழகு குத்துறாங்க, தேர் இழுக்கிறாங்க, வாயில வேலை குத்துறாங்க, தலைகளா தொங்குறாங்க, தீயில நடக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க இன்னும் புத்திசாலி, இது ஞானமா நடக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய ஞானத்தை அவமாக்குவேன். பின்னாடி வசனத்தை படிச்சா நல்லா தெரியுங்க. பாருங்க, 24 படிக்கிறோம் பாருங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்த கீழே வசனங்களை எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அந்த ஞானத்தையே அவமாக்குகிறார். ஒரு வசனம் அதுல இருக்கு. 27 பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப வந்து இன்னைக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆனா தேவன் வந்து அவங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி போட்டு வெளியில தேடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது ஒரு மூட நம்பிக்கை தான். அப்ப இங்க வந்து சுவிசேஷத்தை யாருக்கு அறிவிக்கணும்னா, இந்த 22 நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய விளக்கம் என்னுடைய புரிதல் என்னென்ன, கடவுளே இல்லாதவர்கள், அதாவது யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். இது வந்து கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க அடையாளத்தை கேட்கிறார்கள். அவங்க வந்து கண்டிப்பா இன்னைக்கு சாமியை காட்டும்பாங்க. அந்த மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில தேடுறவங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதுதான் அந்த வசனத்தினுடைய விளக்கம், என்னுடைய புரிதல். இதுல ஏதான தவறுகள் இருந்தால் சகோதரர்கள் சொல்லலாம். ஓகே, கூடுதல் இணைஞ்சிருக்க நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொரு செய்தியிலையும் ஒவ்வொரு கூடுகையிலும் சத்திய வசனத்தை நீங்க நிதானமா பகுத்து ஆராய்ச்சி பயணிச்சு போய்கிட்டு இருக்கோம். புதிய உடன்படிக்கை அது எழுத்துக்குரியதெல்லாம் ஆவிக்குரியது. எழுத்தின்படி பார்த்தா அது உங்களுடைய ஆன்மாவுக்கு பிரயோஜனம் இல்லாததா இருக்கும். எல்லாம் ஸ்பிரிச்சுவலா பாருங்க, மாம்ச கண்ணில் பார்க்காதீங்க இந்த உடன்படிக்கைய. அது உங்களுக்குள்ள இருக்கு, காணப்படாத உலகத்துக்குள்ள இருக்கு அப்படின்ற பதத்தை புதிய ஏற்பாட்டு சத்தியம் வலியுறுத்தி பேசுறதால அந்த வெளிச்சத்துல நம்ம பயணிச்சு போய்கிட்டு இருக்கோம். இப்ப பழைய உடன்படிக்கை இந்த பதத்தை வெளிப்படுத்தலையா, எழுத்தின்படிதான் பழைய உடன்படிக்கை இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. ஏன் இதை சொல்றேன்னா, இது ஓரியன்டா தான் இந்த பவுலும் பேசியிருக்காரு.
நண்பர்கள், ஒரு கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்க. ஆனா யூதருக்கு யூதனை போலவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும், அந்த வசனம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 20வது வசனத்துல வருது. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:20. யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். இந்த வார்த்தை பேசுறதுக்கான அவசியம் பவுலுக்கு ஏன் இந்த அவசியம் ஏற்பட்டுச்சு? ஏன் இந்த வசனத்தை இங்க பதிவு செஞ்சார்? அவருக்கு இந்த புரிதல் என்ன? அதை நம்ம இப்ப தியானிக்க இருக்கோம். நண்பர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. அந்த வகையில நான் எப்படி இந்த வசனத்தை பாக்குறேன்னா, இல்ல பவுல் எப்படி இந்த வசனத்தை பார்த்தாரு அப்படின்ற ஒரு பார்வைக்கு போக ஆசைப்பட்டேன். அவருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருந்துச்சு, அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருந்துச்சு. கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் போது அங்க பெரிய அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரிய அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க என்ன பண்றாங்கன்னா, வேத வசனத்தை வியாபாரம் ஆக்கிட்டாங்க. ஒவ்வொரு திருச்சபையிலும் இப்படிப்பட்ட அநியாயங்கள் அட்டூழியம் நடக்கும் அப்படின்றத முன்னமே இயேசு அறிவிச்சார். அறிவிச்சதோட மட்டுமல்ல, இவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள், இந்த ஓநாய் குணத்தை கொண்டுள்ளவர்களா இருப்பார்கள், மற்றவர்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவர்களா இருப்பார்கள், அவர்கள் வேற யாரும் இல்ல, வேத வசனத்தை போதிக்கிறவங்க தான் அப்படின்ட்டு சொல்லிட்டார் இயேசு. அதோட மட்டுமல்லாமல், இந்த தேவாலயத்தை எப்படி வியாபார சாலையா மாத்துவாங்கன்ற விஷயத்தையும், அதை எப்படி சரி பண்ற விஷயத்தையும் நிகழ்த்தி காண்பிச்சாரு இயேசு. என்னுடைய வீடு ஜெப வீடு, இத கல்லர் குகையா மாத்தாதீங்க, வியாபார ஸ்தலமா மாத்தாதீங்க அப்படின்ட்டு நிகழ்த்தி காண்பிச்சார், போதிச்சார், நடத்தி காண்பிச்சார். அந்த நிலைக்கு கொரிந்தியர் உள்ள மக்கள், அந்த வேதபர பரிசேயர் அப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த புதிய ஏற்பட்ட சத்தியத்தை கேட்ட மக்களும் அந்த நிலைமைக்கு போயாச்சு. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அவர் இந்த புதிய ஏற்பட்ட சத்தியம்னா என்ன, இந்த சுவிசேஷம்னா என்ன, அதோட அருமை பெருமை தெரியாம இப்படிப்பட்ட மதியீனமான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு நான் ஒரு சில விஷயத்த வெளிப்படுத்த ஆசைப்படுறேன், கொஞ்சம் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுதான் கொஞ்சம் ஹார்ஷாவும் அழுத்தமாவும் அழுத்தம் திருத்தமா பேசியிருக்காரு 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல. அப்படி பேசிட்டே வரும்போதுதான் இந்த வசனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப அவருக்கு ஏற்பட்ட அவசியம் என்ன? ஏன் இந்த வசனத்தை பேசணும்? யூதனுக்கு யூதனை போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனுக்கு நான் கீழ்ப்பட்டவனை போலவும் இப்படி ஆனேன். எப்படியாக அவளை அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு, கடவுள் பக்கம் திருப்புவதற்கு இப்படிப்பட்ட விஷயத்த நான் போடுறேன், இல்ல அவங்க மனநிலைக்கு நான் போறேன் அப்படின்ட்டு பதிவு செய்யறாரு. அப்ப அங்க என்ன நடந்துச்சு பாப்போம். 7வது வசனம் வாசிக்கிறேன். எல்லாம் பார்த்தா லேட் ஆயிரும், ஷார்ட்டா சொல்லிட்டு சப்ஜெக்ட் போயிடுவோம். ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அப்படி சப்ஜெக்ட் போயிடுவோம். ஏன் அந்த வசனம் பேசுறதுக்கான அவசியம் ஏற்பட்டுச்சுட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த இயல்பு வாழ்க்கையில பொருத்தி பார்ப்போம். அதை நம்ம எப்படி எடுக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள போதனை என்ன, அவருடைய ஊழியத்தில் அவருடைய அனுபவம், அந்த அனுபவம் நமக்கு எப்படி பிரயோஜனமா மாறுதுன்ற விஷயத்தையும் நமக்கு அடுத்தது பார்ப்போம். முதல்ல ஏன் அந்த வசனத்தை பேசினார், அதற்கான அவசியத்தை பார்த்துருவோம். 1 கொரிந்தியர் 9:7. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதில் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இதெல்லாம் நடக்கிற விஷயம். எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் அங்க சலுகை உண்டு. அந்த சலுகை இங்கேயும் இருக்குப்பா. எனக்கும் அந்த யூத பிரமாணத்தின்படி, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தின்படி, அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பிரமாணத்தின்படி நான் அதை அனுபவிக்கலாம். அந்த அதிகாரம் எனக்கு உண்டு, யாரும் அதை குற்றப்படுத்த முடியாது
அத கடவுளே பேசியிருக்காரு, கடவுளே வாக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிதான் பேசுறாரு. இதெல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ரைட், பவுலும் நம்ம கோட்பாடுக்கு வந்துட்டாரு, வெரி குட் வெரி குட் அப்படின்ட்டு பேசியிருப்பாரு. அந்த மனநிலை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். இதுக்கு பிறகுதான் யூதனுக்கு யூதனாயும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாயும். திருடந்த உள்ள கையை போட்டு நீ செய்யறது தப்புன்னு சொல்லணும், திருடனை போல மாறணும். அதுக்கு திருடன் தோல்ல கையை போடணும். திருடன் பார்த்து சிரிச்சுட்டு திட்டிட்டு வெளியே போயிடக்கூடாது. இங்க பவுல் கையை போடுறாரு. யார் மேல? கொரிந்தியர் மக்கள் மேல கையை போடுறாரு, தோல் மேல கையை போடுறாரு. ஆமாப்பா, வாஸ்தவம் தான், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஊழியம் செய்யறவனுக்கு ஊழியத்துல தானே பிழைப்பு இருக்கு, கடவுளே சொல்லிட்டாரு, மத்தையவன் நம்ம கேள்வி கேட்க முடியும். 100க்கு 100 உண்மையா நீங்க செய்யறது, உங்க திருச்சபையில நீங்க செய்யறது கரெக்ட், நீங்க சரியான பாதையில போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு தோல்ல கை போட்டு பேசுறாரு பவுல். பாப்போம் என்ன சொல்ல வர்றாருன்னு பாப்போம். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? சொல்லிட்டு, இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணம் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? நான் மனுஷன மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறீங்களோ? இல்லப்பா, உங்க கையில இருக்க நியாயப்பிரமாணம் இதைத்தான் பேசுது. நான் ஏதோ வெளியுள்ள மனுஷன் பேசுற மாதிரி எல்லாம் பேசல. உன் புஸ்தகத்துல புத்தக சூழல் எழுதி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் இதைத்தான் பேசுது. நீங்க செய்யறது 100க்கு 100 உண்மை, கரெக்ட், ஆணித்தனமான விசுவாசம், அதைத்தான் நீங்க செய்றீங்க, அதுல எந்த தப்பும் கிடையாது. அதைத்தான் நானும் சொல்றேன். மனுஷன் பேசுற விஷயம் கிடையாது, கடவுள் பேசுற விஷயத்த நானும் சொல்றேன். இவைகளை மனுஷ பழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணம் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? சொல்லுது. எப்படி சொல்லுது? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதி இருக்கிறது. தேவன் மாடுகளுக்காக கவலைப்படுகிறார். ஏப்பா, இத மாடுகளுக்காக பேசப்பட்ட வசனமா? அது போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாத. அறுவடை முடிஞ்சாச்சு, நெல் கதிர அறுத்தாச்சு, நெல்லை பிரிச்சு எடுத்தாச்சு, மிச்சம் போர் தான் இருக்கு, போர் தான் இருக்கு, வைக்கல் தான் இருக்கு. அத மாட்டை போட்டு நல்லா மிதிக்கும் போது அந்த ப்ராசஸ் நடக்குது. நல்ல கதிரடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல மாடுகளை போட்டு யானைகளை போட்டு மிதிக்கிறாங்க. மிதிக்கும் போது யானைகளை அதை சாப்பிட்டதான் சொல்ல முடியுமா, இல்ல மாடுகளை அதை சாப்பிட்டதுன்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்டுக்க, நீ எனக்கு வேலை செஞ்சு கொடுக்குற, இந்த நெல்லை கதிரில இருந்து நெல்லை பிரிச்சு எடுக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி செய்யற, அதுக்கு பதிலா நான் உனக்கு கைமாறு செய்யறேன், இந்த சாப்பிட்டுக்க, வைக்கல சாப்பிடுறது சாப்பிட்டுக்க. எவ்வளவு தின்ற போற? வேலை எக்கச்சக்கமா இருக்குல்ல, எவ்வளவு சாப்பிட்டு போற? உன்னால எனக்கு ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, சாப்பிட்டுக்கோ, இஷ்டம் போல சாப்பிட்டுக்கோ. அது சாப்பிட்டுக்கிட்டே சுத்தம், நல்லா செக்க சுத்தி வர மாதிரி அந்த வைக்கல சுத்தி 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 வந்துகிட்டே இருக்கும். அது மிதிக்க 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 நெல்லெல்லாம் உதிரும். சோ அதுக்கப்புறம் பிரிச்சு எடுப்பாங்க. கடைசியில கீழே நெல் இருக்கும், அதுக்கப்புறம் வைக்கல் மட்டும் தனியா, வைக்க போறாக்கி தனியா கட்டிடுவாங்க, நெல்லை தனியா சேர்த்துருவாங்க. சோ இப்படி பிரிக்கிறது உண்டு. அப்ப அப்படி செய்யும் போது உனக்கு அந்த உரிமை இருக்கு, நீ சாப்பிடலாம், உன் வாயனை கட்ட முடியுமா அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதை சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, ஏன்பா அது மாட்டுக்காக எழுதினாரு கடவுள்? போரடிக்கிற மாட்டுக்காக கடவுள் இதை பேசினாரு? இல்லையா, ஊழியம் செய்ய நமக்காக இதை பேசியிருக்காரு. நீங்க செய்யறது உண்மையா? சத்தியம், ஆணித்தனமான விசுவாசம், கரெக்டா பயணிச்சு போய்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது, நமக்காக தான் எழுதியிருக்கிறது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த கோட்பாடின்படி, இந்த பிரமாணத்தின்படி நீங்க ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியம் உங்களுக்கு பிழைப்ப தரும். நீங்க சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம். நீங்க யாருக்கெல்லாம் நீங்க சேவகம் பண்றீங்களோ, யாருக்கெல்லாம் நீங்க சத்திய வசனத்தை போதிக்கிறீங்களோ, அவங்க கிட்ட நீங்க சரீர நன்மையா அறுத்துக்கலாம். அடுத்தது அதுதான் சொல்லுவார், யோ உனக்கு நான் விதைக்கிறது ஞான நன்மையா, பதிலுக்கு நான் என்ன கைமாறு உங்ககிட்ட வாங்க போறேன்? சரீர நன்மைதான், அதை அறுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதை கடவுளே பேசியிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப நெருக்கமா கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த ஆதாயத்துக்காக, சுய ஆதாயத்துக்காக, சுய லாபத்துக்கு ஊழியம் பண்ற சகோதரனை ரொம்ப இருக்க கட்டி பிடிச்சிட்டாரு. முத்தம் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாரு பவுல். மாறுறாரு, டிரான்ஸ்பர்மேஷன், இங்க ஒரு மறுரூபத்தை கொடுக்குறாரு பவுல். அவன் கிட்ட நெருங்குறாரு, அவன் சகோதரனை மாதிரி மாறிட்டாரு. இந்த கொரிந்தியர் மக்களுக்கு அவங்கள போலவே மாறிட்டாரு, பங்காளி மாதிரி ஆயிட்டாரு. இப்ப இதை பேசும்போது, அப்பா நம்ம சகோதரன், நம்ம பங்காளி. இப்ப அவர் பேசுறதா நல்லா கேட்க ஆரம்பிச்சிருவான். கிட்ட வந்துட்டாரு, நெருங்கி வந்துட்டாரு, நம்ம தோல்ல கைய போட்டாரு. அடேங்க அப்பா, இனி பவுல் தான் நம்ம ஆளினி, இவன் தான் நம்ம ஊழியக்காரன், அப்படியே அடிச்சல அடிச்ச மாதிரி பேசுறான் பாரு, கரெக்டா சரின்னு சொல்றான் பாரு, இவன் தான் நம்ம ஆளு அப்படின்னு ஒரு மனப்பான்மை வந்துருச்சு இதை படிக்கும் போது. சரி, இவ்வளவு நெருக்கமா போன பவுலு பாருங்க என்ன சொல்றாருன்ட்டு,
நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்துதல் அது பெரிய காரியமா? என்னப்பா, தங்கறதுக்கு திங்கிறதுக்கு தூங்குறதுக்கு உங்க வீட்டை வாங்கி சாப்பிட்டா கஷ்டமா? தப்பா? சரிதானப்பா? சரி, சரியாதான் இருக்கு. எல்லாம் எழுதப்பட்டபடி சரியாதான் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டு சத்தியம்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? சொல்லி கொடுக்குறேன், கேளுங்க. ஒரு சத்திய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துறேன், கடவுளுக்காக நான் ஊழியம் செய்ய வரேன் ஒரு சகோதரன் எப்படிப்பட்டவனா இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமா செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம். ஒரே வசனத்துல முறிக்கிறார். எப்படி முறிக்கிறாரு? 12வது வசனத்துல முதல் பாதி வரைக்கும் பயணிச்ச பவுலு 2வது பாதியில எட்டி உதைச்சிட்டார். எப்படி உதைச்சாருன்னு பாப்போமா? 12வது வசனம் வாசிக்கிற மறுபடியும் உங்களுக்கு. மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களையும் நாங்கள் அதிகமா செலுத்தலாம் அல்லவா? இப்படிலாம் சொல்லி சொல்லி உங்ககிட்ட வாங்கினா இந்த சத்தியத்தை பேசுற நாங்க அதை விட பன்மடங்கு வாங்குவோம். அவங்க எல்லாம் தூசி அளவுக்கு வாங்கினா நாங்க மாளிகை அளவுக்கு வாங்குவோம். எவனும் எங்களை குற்றப்படுத்த முடியாது. இந்த பிரமாணத்தை வச்சு நானும் அப்படி செய்வேன், என்னால செய்ய முடியும். எவன் கேட்பான்? எந்த கொம்பனும் கேட்க முடியாது. ரைட், நான் செய்வேன். ஆனா ஏன் தெரியுமா நான் செய்ய மாட்டேன்? ஏன் தெரியுமா நான் செய்ய முடியல? பாருங்க, நீங்க துணிகரமா செய்றீங்க. இந்த வசனத்தெல்லாம் இப்படி சொல்லி சொல்லி இப்படி நீங்க ஆதாயத்துக்காக ஊழியம் செய்றீங்க. இப்படிப்பட்ட ஒரு சீர்கிற நிலைமைக்கு போயிட்டீங்க. ஆனா என்னால அதை செய்ய முடியல. ஏன் தெரியுமா? என்னால உங்களை போல என்னால ஏன் செய்ய முடியல தெரியுமா? என் அனுபவத்தை சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. எனக்குள்ள என்ன நடந்துச்சு சொல்றேன், கேளுங்க. உங்களுக்குள்ள என்ன நடக்கல, அதனால நீங்க இதை செய்யறீங்க. எனக்குள்ள என்ன நடந்துச்சு, அதனால இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாப்போம். மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எண்ணப்படுகிறோம். நீ செய்யறது ஊழியமே இல்லைன்ட்டார். ஒருவேளை நீ செய்யற பிரகாரமாக நான் செஞ்சேன்னு வச்சுக்கேன், நானே தடையா போயிட்டேன்னு அர்த்தம். தடை. ஒருத்தர் கிட்ட சத்தியத்தை பேசுறோம், ஒருத்தர் கிட்ட கடவுளை பத்தி, கடவுளுடைய மகத்துவத்தை பத்தி பேசுறோம் அப்படி சொல்லிட்டு நீங்க ஏதாவது அவங்க கிட்ட கையூட்டி எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்த்து, அப்படி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பொழிகின்ற மழை நீரை போல மனுஷர்கள் இருக்க வேண்டும் என்று தமிழ் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. 8ஆம் வகுப்பு தமிழ் புஸ்தகம் அதுல எழுதப்பட்டிருக்கோம் நாங்க படிக்கும் போது. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பொழிகின்ற மழை நீரை போல மனிதர்கள் இருக்க வேண்டுமா அப்படின்ட்டு புலவர் பாடியிருக்காரு. சரி, இங்க ஊழியத்துல நீங்க அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க எதற்காக பாடுபட்டீங்களோ அதுக்கு நீங்களே தடையா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிங்க பிரதர்? நாங்க எப்படி தடையா மாற முடியும்? எப்படி? அதுக்கு பதில் தர்றாரு பாருங்க. 13வது வசனம் வாசிக்கிறேன். நீங்க எப்படி தடையா இருக்கீங்க? பிளேம் பண்ணல, குற்றப்படுத்தல, கார்னர் பண்ணல, டார்கெட் பண்ணல. நீங்க செஞ்சுக்கிட்டது என்ன, அது என்னவா இருக்கு, அதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சு நீங்க செயல்படுங்க. நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, நீங்க ஒரு பணியை செய்யறீங்க, அதை நீங்க செய்யறதால நடக்கக்கூடிய விளைவையும் நடக்கக்கூடிய விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கார் பவுல். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? 13வது வசனம் வாசிக்கிறேன். ஆசாரியம் ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்துள்ளவைகளில் பங்கு உண்டு என்றும் அறியீர்களா? கரெக்ட், இது நடந்துச்சு. கதவை சாத்தினா கூலி, கதவை திறந்தா கூலி, தீ பத்த வச்சா கூலி, தீய அணைச்சா கூலி, அங்க நின்னாலே கூலி. நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம், உனக்கு எல்லாம் வந்து சேரும், கொடுத்த வேலையை மட்டும் செய். இப்படிதான் இந்த ஆசாரிய ஊழியத்தை செஞ்சாங்க. இங்க 2 விஷயத்த பேசினார் பவுல். ஒண்ணு யூதர், இன்னொன்னு கிரேக்கர். இந்த யூதர்கள் பாத்தீங்கன்னா இதுல ஊறி வந்திருக்காங்க. கதவை திறந்தா கூலி, கதவு மூடினா கூலி, தீ பத்த வச்சா கூலி, பலி கொடுத்தா கூலி, ரத்தத்தை கழுவுனா கூலி, எல்லாத்துக்கும் கூலி கூலி கூலி. உட்காந்தே மந்திரவாதி தின்னு பழகின இவங்களுக்கு இதெல்லாம் இன்னைக்கு பிற மதத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எந்த வேலை வெட்டிக்கும் போகாம உட்காந்து நான் கடவுளை தொண்டு செய்யறேன், கடவுளை பணி செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்து தின்ன இவங்களுக்கு, பழக்கப்பட்ட இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்? தோல் மேல கைய போட்டு அவனை பூஸ்ட் பண்ணி அவனை நம்புற மாதிரி சொல்லி புரிய வச்சு அதை தப்புன்னு அவனுக்கு உணர்த்தணும். இதைத்தான் இன்னைக்கு யூதர்களுக்கு இந்த விஷயத்த இங்க செய்யறார். கொரிந்தியர் பட்டணத்துல யூத மக்களுக்கு, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யற நண்பர்களுக்கு, அவங்களுக்கு யூதனை போல மாறி இங்க ஒரு உருவெடுத்து பவுல் புரிய வைக்கிறார். எப்படி புரிய வச்சாரு பாருங்க.
ஆசாரிய ஊழிய செய்கிறவர்கள், இது தெரியும் யூதர்களுக்கு, அதைத்தான் வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட், உன் கோட்பாடுக்கே வர. ஆசாரிய ஊழிய செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவர்களில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்த பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் உள்ள பங்கு உண்டு என்றும் அறியீர்களா? இருக்கு. ரைட், சரி, நானும் உங்களுக்குள்ள வரேன். இப்படிப்பட்ட சத்தியத்தை செஞ்சா அது எப்படி பழைய போகுதுன்னு பாக்குறீங்களா? பாருங்க, அந்தபடியே நீங்க உங்க மோசே காலத்துல நடந்த அந்த விஷயத்தின்படியே இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னா, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். இதை சொல்லிட்டாருப்பா. இப்படி நான் ஒருவேளை அப்படி செய்யறேன்னு வச்சுங்களேன், இப்படி நான் வாங்குறேன்னு வச்சுங்களேன் உங்ககிட்ட சொல்லி, அப்படி இருந்தும் நான் இவைகள் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. நானும் கேட்கலாம், உங்களோட பன்மடங்கு நான் செய்யலாம், நான் அதை அனுபவிக்கல. ஏன் தெரியுமா? அந்த ரீசனை பின்னாடி சொல்றாரு பாருங்க. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கறதும் கிடையாது. ஏன் பவுல் இப்படி மாறுறாரு? என்ன விஷயம்? இவருக்குள்ள என்ன நடந்துச்சு? என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமா இருக்கும். அப்ப கடவுளை குறித்து நீங்க அந்த நற்செய்தியை சொல்லி கொடுத்தீங்கன்னா, அந்த எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம பொழிகின்ற மழை நீரை போல இருக்கணும். அவர் தான் கடவுள். இந்த பிற மதத்துல பாத்தீங்கன்னா, நான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குறேன், ஏன் கிறிஸ்தவத்திலே நடக்கு, சரி இப்பத்திக்கு அதை ஒதுக்கி வைப்போம். பிற மதத்துல என்னப்பா, நம்ம சாமிக்கு நம்ம செய்யாம வேற யாரு செய்ய போறா? கிடாவை பலி கொடுங்க, தீ மிதிங்க, அழகு குத்துங்க, நம்ம செய்யாம நம்ம ஆத்தாவை குளிர் வைக்காம வேற யாரு குளிர் வைக்க முடியும்? நம்ம தான் இதெல்லாம் செய்யணும், ஆத்தாவுக்கு வேற யாரு செய்வா? இப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க, அது ஆத்தாவும் கிடையாது, அது கடவுளும் கிடையாது. நீங்க செஞ்சது வாங்கினா அதுக்கு பேர் கடவுளே கிடையாதுப்பா. உங்களை வாழ வைக்கும், உங்ககிட்ட எந்த கைமாறும் எதிர்பார்க்காது, அதுதான் கடவுள். நான் உன்னை வாழ வச்சேன், எனக்கு ஒரு 10 ரூபா கொடு, நான் உன்னை வாழ வச்சேன், உனக்கு இந்த மனுக்குள்ள பிறப்ப கொடுத்தேன், எனக்கு நீ இந்த காணி இப்படி கொடு, அது அப்படி கேட்டா அது கடவுளே கிடையாது. இப்ப தெரியுதா நான் ஏன் உங்ககிட்ட பணத்தை வாங்க மாட்டேன்ட்டு? ஒருவேளை இதெல்லாம் சொல்லி நான் பணத்தை வாங்கன்னு வச்சுக்கேன், நானே தடையா இருக்கேன். நான் கடவுளை பத்தி மேன்மை பாராட்டல, இல்ல நான் இப்ப சொன்ன பிரசங்கமா அவத்தமா போச்சு. நான் கடவுளை கொடுத்து மேன்மை பாராட்டுறேன் பாத்தியா, அது நாசமா போச்சுன்ற. ஏன்னா கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த முன்மாதிரி நான் உங்க முன்னாடி வைக்க நான் பிரயாசப்படுறேன். நீங்க வாழணும், பதிலுக்கு நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். எந்த கைமுறை நான் கைவிட்டும் கைமுறை நான் கடவுள் உங்ககிட்ட கேட்க போறது கிடையாது. அவருடைய ஆசை நீங்க வாழணும், நீங்க நல்லா இருக்கணும். இதான் தவப்பம் பிள்ளை உறவு கொடுத்தாங்க. புள்ள நாளைக்கு சம்பாரிச்சு போடும், இன்னைக்கு அது ட்ரெண்ட் ஆகி போச்சு. நான் புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு சம்பாரிச்சு போடுவான். ஒரு புள்ளைய உருவாக்க தெரிஞ்ச ஒரு தவப்பனுக்கு கடைசி காலம் வரைக்கும் தன்னை பாத்துக்க தெரியாதா? ஒவ்வொரு புள்ளையும் அதை யோசிக்கணும். ஒண்ணுமே இல்லாம உங்களை உருவாக்கி பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்து அதுக்கு பேரு காலத்தை பார்த்து எல்லா சீமாட்டி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச அவங்கள பாத்துக்க தெரியாது. இன்னும் நாளைக்கு சம்பாரிச்சு ஒரு வேலையால போட்டு பாத்துக்க தெரியாது. நீ செய்வன வளர்க்குறாங்க. அப்படிதான் என் கடவுள். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நான் இவ்வளவு செலவு பண்ணேன், வியாபாரம் பேச ஆரம்பிச்சுட்டேன், என் பிள்ளைக்கு இவ்வளவு செலவு பண்ண அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இது இல்ல, தவப்பனா இருக்கணும், புரோக்கரா மாறக்கூடாது. இன்னைக்கு அது புரோக்கரா மாறியாச்சு. நான் புரோக்கர் நிரூபிக்கிறாங்க. திருமணம் பேசும்போது, திருமணம் செய்யும் போது, நான் தவப்பம் கிடையாதுப்பா என் பிள்ளைக்கு, நான் புரோக்கர், நான் அவனை வியாபாரம் பண்றதுக்காக பிள்ளை பெற்று எடுத்திருக்கேன் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. தவப்பம் கடவுள் மாறி. ஒரு தகப்பன்ற ஸ்தானம் தகப்பனா அது கடவுளுக்கு சமம். அந்த கடவுள் இப்படி இருக்கணும். பிள்ளைய வச்சு வியாபாரம் பண்ணுவானா? பொண்ணை வச்சு வியாபாரம் பண்ணுவானா? பண்ண அவன் தவப்பனே கிடையாது. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டி இதான் உண்மை. அப்படிதான் கடவுள். அப்படிப்பட்ட மகத்துவத்தை நான் உனக்கு சொல்லி கொடுத்து நான் உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கேன், நானே இந்த மேன்மை படத்துல அபத்தமாக்குறேன். அப்படி செய்யறத நான் செத்துறேன் ஏன்றேன். ஒருவேளை நான் அப்படி உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்லி நான் வாங்க வச்சுக்கிறேன், நான் செத்து போயிடுறேன். எனக்கு இது கொடுத்த உயிரை, அவர் கொடுத்த உயிர் இது. அதுக்கப்புறம் இது வாழ்ந்தா என்ன, வாழாம போனா என்ன? அப்ப யூதர்களுக்கு சுருக்குன்னு சுட்டிருக்காதா? கதவு திறந்தா கூலி, கதவு மூடினா கூலி, தீ வச்சா கூலி, இப்படியே வாங்கி வாங்கி தின்னு பழகினவன், வேலை செய்யாம பழகினவனுக்கு எப்படி இருக்கும்? நான் செய்யறது இல்லப்பா. ஏன் தெரியுமா? நான் சுவிசேஷமா செய்யல, நான் செய்யறது ஊழியமே கிடையாதுன்ட்டு. இப்ப எப்படி இருக்கும்? ஊசிய வாழைப்பழத்துல ஏத்த மாதிரி ஏத்திட்டேன். அவனை போல மாதிரி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாரு. ஆனா இங்க அவனை போல மாதிரி அவங்க கூட வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பவுல் இங்க பாருங்க, யூதர்களுக்கு அவங்க யூதனை போல மாறி வாழைப்பழத்துல ஊசி ஏத்திட்டாரு. இப்ப அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. எப்படி வேலை செய்யுது பாருங்க. 14 திட்டல, அடிக்கல, காயமா பேசல, சொல்ற விதத்துல சொல்லி கொடுத்தாரு. இந்த யூதனுக்கு இப்படி சொன்னாதான் புரியும், இந்த இஸ்ரவேலனுக்கு இப்படி சொன்னாதான் புரியும், இவனுக்கு இப்படி சொன்னாதான் புரியும்.
அப்படி போனார். அப்படிப்பட்ட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மறுரூபத்தை எடுத்தார். பச்சுவந்தி மாதிரி இங்க ஒரு மாற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறம் விஷயத்தை வெளிப்படுத்த சொன்னா கேட்கணும் இல்லையா? எப்படி கேட்பான்? அங்க போய் நற்செய்தி மேடை பேச்சு மாதிரி பேச முடியுமா? அவனுக்கு இப்படி பேசினாதான் ஏறும், அவங்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும். அப்படி நான் செய்யறேன்ட்டு செஞ்சு நிகழ்த்தையும் காண்பிச்சார். எழுதிட்டு 16வது வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. சரி, இப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை பேசும்போது நான் என்ன எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? பாருங்க, மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. கடமையா நினைக்கிறவன் பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். சம்பளம் வாங்குறீங்க, நீங்க வேலை செஞ்சாகணும். ஏன்னா நீங்க சம்பளம் வாங்கிட்டீங்க, இங்கேயும் சம்பளம் இருக்கு, அதையும் பவுல் பேசுறாரு. அப்ப எனக்கு ஆதாயம் இருக்கு. என்ன ஆதாயம் தெரியுமா? நீங்க எதிர்பார்க்கிற பணமோ அழிஞ்சு போக்குற பொண்ணோ வெள்ளியோ கிடையாதுப்பா. தங்குறது, திங்கிறது, தூங்குறது எனக்கு ஆதாயம் இல்ல. மிகப்பெரிய ஆதாயம் ஒண்ணு இருக்கு. இந்த இறை துண்டை செய்யும் போது எனக்கு வரக்கூடிய பலன் என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆதாயத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாரு. அதை பார்த்தாவது புத்தி மாறுங்க, மனம் திரும்புங்க. சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்டல் என்மேல் விழுந்த கடமையா சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. சொல்லிட்டு சொல்றாரு, ஆதலால் எனக்கு 18வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதலால் எனக்கு பலன் என்ன? சரிப்பா, எதுக்குடா நீ இந்த ஊழியத்துக்கு வந்த? எதுக்கு ஏன் இப்படி கூடி கூடி பேசுறீங்க? ஏன் இப்படி சோசியல் மீடியால போஸ்ட் பண்றீங்க? உங்களுக்கு என்னையா ஆதாயம்? யாரா பணம் தராங்களா? வெளிநாட்டுல இருந்து பணம் வருதா? இப்படி கூடுக்கெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் இதை பத்தி கான்ஃபரன்ஸ் கால பேசுறீங்க. என்னையா உங்களுக்கு ஆதாயம்? என்ன உங்களுக்கு லாபம்? காரணம் இல்லாம யாரும் எதையும் செய்ய மாட்டாங்களே, அப்படி என்னதான் உங்களுக்கு கிடைக்குது? பதில் கொடுக்குறாரு பவுலு. என்ன எனக்கு கிடைக்க தெரியுமா? அதனால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாம ஸ்தாபிப்பது எனக்கு பலன். அந்த கோட்பாடை வச்சு நானும் பணம் வாங்க முடியும், அப்படி நான் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலாக, அதுக்கு மாறாக கிறிஸ்துவின் பிரமாணம் ஒண்ணு இருக்கு, அன்பு. அத முற்றிலும் உங்களுக்கு செலவில்லாம ஸ்தாபிப்பதே எனக்கு பலன்ற. எதை நான் எடுக்கணும், நீங்க எதை எடுக்காம விட்டீங்க? நான் எதை எடுத்திருக்கேன், நீங்க ஏன் எடுக்க மாட்டீங்க? என் பார்வை எங்க இருக்கு? இதை எடுத்தா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. அந்த ஒட்டுமொத்த பிரமாணத்தை உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. சிம்பிளா முடிச்சிட்டாரு. எல்லா பிரமாணம் இதுக்குள்ள அடங்கி போச்சுன்றாரு. இதை செஞ்சு இதை நீங்க ஏன் எடுக்க மாட்டீங்க? ஒரு ஆத்மா வாழ வைக்கிறதுக்கு பணம் வேணுமா? கூலி தரணுமா? நீங்க எவ்வளவு கொடுத்ததை பெற்றுக்கொண்டீங்க? கடவுள்கிட்ட நீங்க எவ்வளவு செலுத்துறீங்க? சொல்லுங்க பாப்போம். இலவசமா பெற்றதை இலவசமா கொடுங்கன்னு இயேசு ஏன் சொன்னார்? இந்த ஞானத்தை என்கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நீங்க எதையும் செலுத்தல, நீங்க எந்த பணத்தையும் உங்ககிட்ட எதனை வாங்கல. அப்ப எப்படி நீ இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டியோ அப்படியே மத்தவனுக்கு கொடு. இலவசமா பெற்றதை இலவசமா கொடுன்னு சொல்லிட்டு கீழே வாசிக்கிறேன் பாருங்க. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. கை நீட்டி பணம் வாங்கினீங்கன்னா உங்களால சத்தியத்தை பேச முடியாது, நீங்க சொல்றதை கேட்க மாட்டான். ஒருவேளை நீங்க பேசுற காரியத்துக்கு அவன் பணம் கொடுத்தன்னு வச்சுங்களேன், வந்துடும். நீங்க பேசுற காரியத்துக்கு ஒருத்தன் பணம் கொடுத்தன்னு வச்சுங்களேன், அவன் சொல்றதுக்கு தான் நீங்க போகணும், அவன் சொல்றதுதான் நீங்க மண்டையாட்டணும். பவுல் இப்படிப்பட்ட நிருபத்தை மத்தவனுக்கு எழுதுறான்னா, மத்தவன் எதிர்பார்த்து உட்காந்து பணத்தை வாங்கிட்டு தரனா அங்க ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்க முடியாது. அதற்கு மாறாக இவர் மத்தவங்களுக்கு அடிமைப்பட்டவனா இருக்கணும். ஆனா இவர் எதை அடிமைன்னு சொல்றாரு? நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும், ஏன்னா நான் யார்கிட்டயும் கைவிட்டு வாங்கல, எதையும் எதிர்பார்த்து நான் உனக்கு இதை பிரசங்கிக்கல, நீ எனக்கு தருவன்ட்டு எதிர்பார்த்து நான் பிரசங்கிக்கல. எனக்கு ஆதாயம் அங்க இருந்து வருது. எனக்கு கூலி கொடுக்கறது மேல இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு. நீங்க இல்ல, மனுஷர்கள் இல்ல, திருச்சபை நீங்கெல்லாம் கிடையாது, மனுஷர்கள் கிடையாது. எனக்கு ஆதாயம் அங்க இருந்து வருது. இதை நான் செய்யும் போது எனக்கு பலன் அவர் கொடுக்குறாரு, எனக்கு கூலி அவர் கொடுக்குறாரு. அதை எதிர்பார்த்து நான் யாருக்கு அடிமை கிடையாது. சொல்றாரு, நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். ஆனா நான் அடிமையா இருக்கேன். ஏன் தெரியுமா? மனம் மாற மாட்டியா? நீ அதுக்காக எவ்வளவு வேதனை நடக்குது தெரியுமா? கீழே அதையும் பதிவு செய்ற பவுல், நான் எவ்வளவு உபத்திரப்படுறேன் தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? எவ்வளவு அசிங்கத்தையும் எவ்வளவு அவமானத்தையும் எவ்வளவு பொறுமையை ஏத்துட்டு போறேன் தெரியுமா? எதுக்காக? நீ ஒருவேளை பணத்தை எதிர்பார்த்து என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. ஊழிக்காரனை பார்த்து முறைச்சாலே உடனே வெளியே தள்ளிடுறாங்க. அவனால எப்படி இதை செய்ய முடியும்? ஆனா பாருங்க, ஒட்டுமொத்த எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு நீ மனமாற மாட்டியா? இதான் அன்பு என்ற அந்த ஒரே பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணத்தை உங்க மேல முழுமையா நான் செலுத்த ஆசைப்படுறேன். அறகுறையா கிடையாது, முழுமையா. அதுக்கு என்ன அர்த்தம்?
கிறிஸ்து எப்படி நடந்தார்? பிதா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை எப்படி கொடுத்தார்? கொடுக்கும்போது எவ்வளவு பாடுகள் இருந்துச்சு, எவ்வளவு இன்னல்கள் இருந்துச்சு. ஆனா அப்படியே எல்லாத்தையும் ஏன் பொறுத்தார்? எல்லாத்தையும் ஏன் அடக்கி கொண்டார்? அவ்வளவு அவமானத்தையும் ஏன் சகிச்சார்? அவ்வளவு பாடுகளை ஏன் ஏற்றுக்கொண்டார்? அந்த அன்பு என்ற பூரண பிரமாணத்தை முழுமையா செலுத்தினார். அந்த அடிச்சோட இங்க பவுல் பிடிக்கிறார். இதை நீங்களும் பிடிக்கணும்னு சொல்றாரு. இதான் கிறிஸ்துவ அடிச்சோட பவுல் ஒவ்வொரு இடத்தையும் பிடிச்சிருக்காரு பவுல். சோ இந்த அடிச்சோட உங்களுக்கு இல்லாம போச்சு, இப்படி எல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க இப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. சொல்லிட்டு, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அன்பு என்ற ஒரே பிரமாணத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ மனம் திரும்புவ. இன்னைக்கு அந்த பொறுமையோட தான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் சாட்டை எடுக்கல, நான் பெரம்பு எடுக்கல, உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணல, நியாய பிரமாணத்தின் உங்களை தண்டிக்கல. இன்னைக்கும் அந்த அன்பு என்ற ஒரே பிரமாணத்தின்படிதான் உங்களுக்கு நான் முழு அதிகாரத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். சொல்லிட்டு 20வது வசனம் வாசிக்கிறேன். இப்பதான் அது வருது. யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும். இதெல்லாம் சும்மா எடுக்க முடியாது. அவனை போல நான் மாறினா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமே இருக்கும். ஒரு புறஜாதிய மத்தியில நீங்க போய் இந்த சத்தியத்தை சொல்லணும்னு வச்சுங்களேன், கோயில் மணி அடிக்கிறாங்க, கோயில் மணி இதுல செய்யறாங்க, மாதா தேர் இழுக்கிறாங்க, மந்திரம் ஓதுறாங்க, கை காலம் கலர், இப்படி எல்லா கடவுள் நம்பிக்கை பல விதத்தை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட போய் நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? ஒரு யூதனுக்கு அந்த சத்தியத்தை எப்படி சொல்ல முடியும்? ஒரு முன்மாதிரி நிகழ்த்தி காண்பிச்சிட்டார் பவுல். கொரிந்தியர்ல 9வது அதிகாரத்துல, நான் எப்படி இவங்களுக்கு போதிச்சேன் தெரியுமா? நான் எப்படி இவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன் தெரியுமா? யூதனை போலவே மாறினேன், அவனை போலவே வேஷம் போட்டேன். ஏன்? அப்பதான் என்ன நம்புவான். நம்பினாங்க, தோல்ல கை போட்டாங்க, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எட்டி உதச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப கொஞ்சமாவது யோசிக்க மாட்டானா? இதனால கொஞ்சமாவது அதை சிந்திக்க மாட்டாங்களா? அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? சோ இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பவுலுக்கு இருந்துச்சு. சோ அதை நிகழ்த்திட்டு தான் சொல்றாரு. இந்த காரியத்தை நிகழ்த்திட்டு சொல்றாரு, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவுமானேன் சொல்லிட்டு சொல்றாரு. நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கும் நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவுமானேன். அப்படி இருந்தும், அப்ப அங்க போய் லா பேச முடியுமா? பிரமாணம் இப்படி சொல்லுது, வேசித்தனம்னா முச்சிந்தில வச்சு கல்லறியணும், நீங்க அவனை விட்டு வச்சு அப்படியே போய் பேச முடியும்? அது எப்படி அவனுக்கு புரிய வைப்ப? புறஜாதியம் போல மாறு, அவன் நிலைமைக்கு போங்க, அவங்க கோட்பாடுக்கு போங்க, அவங்க எதை பிலீவ் பண்றாங்கன்றத கலந்து ஆலோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல போய் நீங்க போய் உட்கார்ந்தா உங்க மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? அப்பதான் நீங்க நடக்கிற தவற உணர முடியும். நீங்க முதல்ல சுதாரிச்சாதான் அவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும். எது தவறு, எது மத்தவங்களை போதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு அபிப்பிராயத்துல மனநிலை போய்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் ரீட் பண்ணணும். மைண்ட் ரீடிங் அவசியம். மனநிலையை சோதிச்சு பாக்குற அந்த பதம் அவசியம். அதை நீங்க சோதிச்சு பார்த்தாதான், அவங்க இடத்துக்கு நீங்க போனாதான் அவங்களை மீட் எடுக்க முடியும். அது வரைக்கும் அது உங்களால அது முடியாது. இல்ல அந்த காரியத்தை நீங்க செய்யாம விட்டீங்கன்னு வச்சுங்களேன், நானும் போனேன், பெஞ்சை தேய்ச்சே வந்தேன், நானும் வந்தேன், சண்டையாச்சு, பிரசங்கத்தை கொடுத்த வந்தேன், என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் கடவுளுக்கு ஊழியம் செஞ்சுட்டேன். நானும் போனேன், திருச்சபைக்கு போனேன், உட்கார்ந்தேன், பிரசங்கம் பண்ண வந்துட்டேன், என் வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி கடமைக்கு செய்யற மாதிரி ஆயிடும். அப்படி இல்ல, ஊழியம்ன்றது அது கிடையாது. ஒரு மனிதனுடைய மனசை உணருங்க, அந்த மனசு எவ்வளவு பாடுபடுதுன்றத உணருங்க. புரியலையா? ஒரு கடங்காரனை போயிட்டு பாருங்க, போயிட்டு பாருங்க. ஒருத்தன் கடை வாங்கி எவ்வளவு அவதிப்படுறது பாருங்க. ஒருத்தன் தொழில நஷ்டப்பட்டு இருக்கானா, அவனை போயிட்டு பாருங்க. அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. சாக போறவன் ஒரு 70 வயசு 80 வயசு ஆகுதா, அவன் சாகும் தருவாயில இருக்கானா, அவங்க கிட்ட போய் உட்காந்து மனநிலையை கேட்டு பாருங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப நீங்க உங்களுக்கு இல்லாத அனுபவம் கிடையாது, இவ்வளவு வயசு கடந்து வந்திருக்கீங்க. இப்ப நீங்க எப்படி ஃபீல் உட்காந்து சும்மா கேட்டு பாருங்களேன். ஏதோ பைபிளை பிரிச்சு படிக்கிறதா ஊழி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனுடைய மனசை பிரிச்சு என்னைக்கு படிக்கிறோமோ அன்னைக்குதான் உண்மையான வேத வசனத்தை மனுஷன் படிக்கிறான்னு அர்த்தம். இது எழுத்தா இருக்கு, ஆனா இந்த புதஞ்சுள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உணர்வு ரீதியா பதிஞ்சிருக்கு. இது உறவுகள் மத்தியில போங்க, சண்டை போடுறவங்க உறவுகள் மத்திய அவங்க மத்தியில போயிட்டு உட்காந்து பேசி பாருங்க. நீங்க படிச்ச வேத வசனம் அவங்க மனசுல இருக்கும். அவங்க பேச பேச உங்களுக்கு அது ஞாபகம் வரும். மனுஷனை படிங்கன்னு இதைத்தான் சொல்றாங்க. எத்தனை நாள் தான் பைபிளே படிச்சுக்கிட்டு இருப்போம்? அப்ப எப்படி கொண்டு போக முடியும்? யூதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கன்ற மனநிலைக்கு பவுல் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு கொடுக்க முடிஞ்சது. சும்மா ஒரு கலாத்தியர் படிச்சா வந்துருமா? சுவிசேஷம் படிச்சா வந்துருமா?
அதை இந்த இயல்பு வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பார்க்கணும், நடைமுறைப்படுத்தி பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும், புடமிட்டு பார்க்கணும், அது தங்கமான்னு சோதிச்சு பார்க்கணும். கடவுள் சொன்ன வார்த்தை உண்மைதானா, ஒரு ஆத்மா முழங்கால் போட வைக்க முடியுமா, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு திராணியும் தகுதியும் இருக்கான்றத சோதிச்சு பார்க்கணும். சோதிச்சு பார்த்தாதான் அந்த அனுபவத்துல கடந்து போக முடியும். சொல்லிட்டு சொல்றாரு, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கு 22வது வசனம். இதை செய்யறாங்க இன்னைக்கு திருச்சபை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு? வயித்த கழுவுறதுக்கோசம் செய்யறாங்க. மண்ணு தின்ற உடம்பு. எவ்வளவு பிலாசபி படிச்சாச்சு, எவ்வளவு டிகிரி படிச்சாச்சு, எவ்வளவு அறிவு வளர்த்தாச்சு, ஒரே வாரத்துல முடிச்சிடலாம். போடா, மண்ணு தின்ன போற உடம்புடா, 4 பேருக்கு பிரயோஜனம் வரட்டு போட்டோமே. விபச்சாரம் பண்றவன் இந்த வார்த்தை சொல்றா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படத்தை பாருங்க, பிராஸ்டியூட்க்கு கொடுக்கப்படுற வசனமே இதுதான். யோ போடி, மண்ணு தின்ற உடம்பு, எவன் பார்த்தா என்ன, போ விபச்சாரம் மண்ணு. டயலாக் எப்படி யூஸ் பண்றாங்க பாரு. அதே இந்த ஆன்மீகத்துல போட்டு பாருங்க, போடா இந்த சரீரம் வந்து மண்ணு தின்ன போதுடா, 4 பேருக்கு பிரயோஜனமா இருந்துட்டு போட்டுமே, 4 பேரை வாழ வைக்கட்டுமே. வாழ வச்சாலும் மண்ணு தான் தின்ன போது, நாசமாக்குற மண்ணு தான் தின்ன போது, நல்லதை செஞ்சுட்டு போவோமே. பாருங்க, இருளெல்லாம் இந்த விஷயத்தை எடுக்குது, வெளிச்சம் விட்டுருது. பவுல் அந்த நிலைமைக்கு போயிட்டார். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்காக பலவீனனை போலவும் ஆனேன். கிரேக்கனா மாறுறாரு, யூதனா மாறுறாரு, புறஜாதியா மாறுறா. கீழே சொல்லிட்டாரு, பிரமாணமே இல்லப்பா, நான் அப்ப அவனை போல மாறுறேன்ட்டாரு. சொல்லிட்டு கீழே வந்து, ஐயா நான் பலவீனமா இருக்கேன், நான் அவனை போல மாறுறேன்டா, நான் எடுக்காத உருவமே கிடையாது, நான் அவனை போலவும் மாறுவேன். எனக்கு தேவை அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தப்படணும். அதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். அவன் சொல்றான், இவன் சொல்றான், எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் நோக்கம் சரியா இருக்கு, என் இலக்கு சரியா இருக்கு. அதனால யாரும் என்ன சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அந்த புரிதல் வந்துச்சு. பலவீனனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலவும் ஆனேன். எப்படியாகலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். பேசுறதுக்கு வெக்கப்படுறோம். மத்தவங்க ஒரு மாதிரி நம்பிக்கை போற அந்த மனுஷன் கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்படுறோம் கிறிஸ்தவர்கள். நான் இங்க நீ அப்படி இருந்தா நீ கடவுளை நடிச்சதுக்கு நீயே தடடா கிடையாது. சோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விளக்கத்தை அங்க கொரிந்தியர் மக்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப இது படிக்கும்போது அவங்க மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும், ஊழியம் செய்யற ஒருத்தன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், பவுல் எப்படிப்பட்டவரா இருந்தார். கீழே வாட்சி பாருங்க, அடுத்த அதிகம் வாட்சி பாருங்க. சோ இப்படி நிறைய பொக்கிஷம் இந்த ஆத்மாக்குள்ள அடங்கி கிடக்குது. அதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தோண்டி எடுக்கிறீங்களோ, இந்த கூடுகை மூலமா தான் கிடையாது, இந்த மீட்டிங் மூலமா தான் கிடையாது. ஒரு மனுஷன் கிட்ட போய் பக்கத்துல தோல் மேல கை போட்டு உட்காந்து பேசுங்க, கடவுள் கிட்ட நீங்க பேசுனதுக்கு சமம். முக்கியமா இந்த நஷ்டப்பட்டு கிடக்காம பாத்தீங்களா, தோண்டு போய் வாழ்க்கையை வெறுத்து போய் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற தரவுல இருக்கலாம். அவன் கிட்ட போய் உட்காந்து சும்மா நீங்க ரிலீஃப் பண்ணலாம் வேண்டாம், அனுபவத்தை பேசுறா அப்படின்ட்டு பேச்சு கொடுங்க பாப்போம். அப்பதான் நீங்க அவனை மாதிரி மாற முடியும். அங்க போயிட்டு, கவலைப்படாத மகனே, இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இயேசு உன்னை விடுவிக்கிறார், சீக்கிரத்துல நீ சுகமாவேன்னா போடாண்டு போயிட்டே இருப்பான். உனக்கு என் வலி வேதனை தெரியுமாடா, சும்மா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, என் வேதனைன்னு உனக்கு தெரியுமா, என் வலி என்னன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு எல்லாருக்கும் நீ பேசுற அப்படின்ட்டு போயிருவான். அந்த தப்பை செய்யாதீங்கன்னு பவுலுங்க சொல்றாரு. கொஞ்சம் அவன் இடத்துக்கு தான் போங்களேன், அவன் மனநிலைக்கு தான் போங்களேன், அவன் மனசை படிச்சுதான் பாருங்களேன், பிரிச்சுதான் படிங்களேன் அந்த புத்தகத்தை அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி பவுல் வந்து இந்த காரியத்தை நிகழ்த்தினாருன்னு நான் நம்புறேன். நான் இந்த காரியங்களை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நண்பர்கள் உங்களுடைய புரிதல வைங்க. யூதருக்கு யூதரும் போல யூதம் கிரேக்கம் கிடையாதுங்க. என்ன அவதாரத்தை வேணாலும் நான் எடுக்க தயார். எனக்கு தேவை ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும். இதான் சப்ஜெக்ட். அதுல ஆணித்தனமா தெளிவா இருந்தார் பவுல். அதை கொரிந்தியர் மக்களுக்கு இந்த நிருபத்தை பெற்று அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம தேடி தேடி படிக்கிறோம். அன்னைக்கு விசேஷமா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அதை எழுதுறாருன்னும் போது வந்து எவ்வளவு நேசிச்சிருப்பாரு. அந்த கொரிந்திய மக்களை எவ்வளவு நேசிச்சிருந்தா இதை செய்ய முடியும் ஒருத்தரால. அதான் அந்த அன்பு என்ற அந்த பூரண பிரமாணத்தை முழுமையா செலுத்தினார். பணங்காசு இல்ல, அது எத்தனை நாள் வரும்? நான் வரும்போது ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது ஒண்ணு கொண்டு போறதும் கிடையாது. நான் வரும்போது எம்டி தான், போகும்போது இந்த சரீர வாழ்க்கை எம்டி தான். ஆனா உள்ளுக்குள்ள வரும்போது ஒண்ணு இருந்துச்சு, அது எம்டியா போகக்கூடாது, அது தரித்திரமா போகக்கூடாது, அது இல்லாமையில மறிக்க கூடாது, இந்த கூட்டத்தை பிரியக்கூடாது, அது பூரணமா இருக்கணும். அந்த உள்ளான மனுஷனுக்கு நல்ல தலையில நெத்தி சூடி, தலையில புட்டு, நல்ல காதுல கம்மலு,
கழுத்துல நெக்லஸ், கையில பிரேஸ்லெட், வாட்சி, இடுப்புல ஒட்டியானம், கால்ல கொலுசு, கையில் நிறைய மோதிரம், இப்படி எல்லாம் நிறைஞ்சிருக்கணுங்க. சகல செல்வத்துல நிறைஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும், ஆன்மீகத்துல சம்பாதிக்கணும். அதைத்தான் இயேசு சொன்னாரு, உலகத்துல பொண்ணும் பொண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கியா, உன்னை பார்த்து நான் பேசுறேன். இதே ஓட்டம் ஆன்மீகத்துல என்னைக்காவது செலுத்திருக்கியா? ராப்பகலா ஓடிக்கிட்டு இருக்கியா? இதே ஓட்டம், இதே அக்கறை என்னைக்காவது ஆன்மீக வழக்கிலையும் செலுத்திருக்கியா? மறந்துடாத, காலம் கொஞ்சம் தான் இருக்கு. செலுத்தாம விட்ட தரித்திரனா செத்து போவ. இந்த கூட்டு விட்டு பிரியும் போது நிர்வாணியா போவ. இந்த சரீரம்னா நிர்வாணியா போகலாம், ஏன்னா வரும்போது நிர்வாணமா தான் வந்துச்சு, போகும்போது நிர்வாணியா போகலாம், கேள்வி கிடையாது. ஆனா அந்த ஆத்மா அப்படி இல்லை, அது அப்படி போக கூடாது. இது கட்டளை. இதுக்காக இருந்த வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க மகனே, சுதாரிச்சுக்க. இதைத்தான் வேதம் போதிக்குது, இதைத்தான் கிறிஸ்துவும் போதிச்சார். அப்படி பார்த்தா பவுல் அன்னைக்கு இப்ப கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் பவுல் கோடீஸ்வரன் கிடையாது. இந்த ஞானத்தை என்னைக்கு பெற்றுக்கொண்டாரோ, அதை என்னைக்கு உணர ஆரம்பிச்சாரோ அன்னைக்குதான் ஒரு கோடீஸ்வரன். சோ இந்த தரித்திரத்தை போக்கணும். பவுலுக்கு இருந்த தரித்திரம் மாறிச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும், இந்த கொரிந்திய பக்கத்துக்கு சில தரித்திரம் இருக்கு, அந்த தரித்திரத்தை மாத்தணும். அதுக்காக இந்த செல்வத்தை அள்ளி தள்ளுறாரு பவுல். ஊழியம் யூதனை போல மாறித செய்யறாரு. சோ பாருங்க, மத்தவனை கோடீஸ்வரன் ஆக்குற பொறுப்பு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. பிரபஞ்ச வாழ்க்கையில 10 ரூபா சம்பாதிக்கிற உதவி செஞ்சா காலில் உள்றான். சில பணங்காசு வந்தா காலில் உள்றான், ஐயா நீ தெய்வம் தெய்வம்ன்றான். இதை செஞ்சா என்ன தகும்? அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு, உங்களை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்காரு பாருங்க கடவுள். எவ்வளவு பெரிய கீழே பாருங்க, படிச்சு பாருங்க. இந்த உக்கரான ஊழியத்தை நான் செய்யறேன், எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ரியலி கிரேட். நான் கூட பார்த்தது வியந்த மனுஷன்ல விசேஷமான மனுஷன் பவுல். ஆனா இந்த அளவுக்கு மத்த சகல பயணிச்சு போனாலும் தெரியல, அப்படின்னு எழுதப்பட்ட மாதிரி தெரியல. ஆனா பவுல் ஒவ்வொரு அசைவும் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அதனால்தான் அவர் கால் தர ஃபுல்லா புதிய ஏற்பாட்டுல இருக்கு, பதிச்சு வச்சிருக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்காக. ஓகே, தொடர்ந்து நான் நண்பர்கள் கையில் கொடுக்குறேன், நண்பர்கள் பேசு. அதாவது இப்போ பிரதர் எல்லாம் பேசினாரு. பட் பவுல் நமக்கு முன்மாதிரி தான் கண்டிப்பா. இன்னைக்கு அந்த மனநிலைமையில போய் எந்த சபையிலயும் வாய்ப்புகள் யாரும் தரப்போறது இல்லை. அப்படி தரணும்னா ஆண்டவர் தான் நமக்கு அந்த வாய்ப்பை தரணும். அது ஒரு விஷயம். சப்போஸ் அப்படி நம்ம வாய்ப்பை தந்து வாய்ப்பு கிடைச்சா நம்ம ஒரு வாட்டி பேசுவோம், பேசி மறுவாட்டிக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுதா இல்லையாங்கிறது அதுவும் கடவுள்கிட்ட தான் இருக்கு. அது ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த மனநிலைமையில இன்னைக்கு எல்லாருமே ஊழியம் பண்றாங்க. இப்போ சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. இது கடவுளை அறிஞ்ச ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாரம் இருக்கு. அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை தப்பா பண்ணலாம், இல்ல ஒருவேளை தவறா பண்ணலாம், ஒருவேளை சரியா பண்றவங்களும் இருக்கிறாங்க, தவறா பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இதுல 2 விஷயம் என்னன்னா, புரிந்து கொள்றதுதான் வித்தியாசம். ஒருவேளை இப்போ ஒரு புதுசா ஒரு ஆத்மா போய் சத்தியம் சொல்றாங்க. இப்போ இப்போ வழக்கமா நம்ம கடவுளை அறிவிக்கிற பிள்ளைங்களே எடுத்துக்கிடுவோமே, அவங்க எல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா என்ன பண்றாங்கன்னா, அதாவது இறைய போட்டுதான் மீனை பிடிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு டைரக்டா போய் நீங்க இந்த மாதிரி நம்ம சத்தியங்களை பேசணும்னா ஒரு பயலும் போய் கேட்க மாட்டான். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆனா பவுல் சொன்ன மாதிரி நம்ம ஆதாயத்துக்காக போகல, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நம்ம உணர்ந்து செயல்படணுங்கிறது நல்ல விஷயம். ஆனா அது எந்த விதத்துல நம்ம செயல்படுறோம்? இப்போ போர் அடிக்க மாட்ட வாயை கட்டாதன்னா, ஊழியம் செய்யறவனுக்கு ஊழியத்தினால பிழைப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தை என்ன பண்றாங்க, கடவுளை அறிஞ்சவங்க எடுத்து பிடிச்சு வச்சுட்டு என்ன பண்றாங்க, அப்போ போதிக்கிறவனுக்கு சகல நன்மையை நீங்க என்ன பண்ணணும், பகிர்ந்து கொடுக்கணும். நான் ஒரு சபை வச்சிருக்கிறேன், நீங்க இங்க வரணும், இங்க நீங்க என்ன பண்ணணும், பிரமாணத்தை போதிச்சு அந்த ஆத்துமாக்களை என்ன பண்றாங்க, மறுபடியும் அவங்கள ஒரு தவறான ஒரு இதுக்கு வழி நடத்துறாங்க. நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு மனநிலைமையிலும் இறங்கி போறதுக்கு எல்லா கடவுளுடைய பிள்ளைகளும் ரெடி தான். ஆனா வாய்ப்புகள் எப்படி கிடைக்குதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். இன்னொன்னு, எல்லாரும் நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டெய்லி நம்ம சந்திக்கிறோம், டெய்லி அநேக நபர்களை பார்க்கிறோம், அவங்கள்ட்டே நம்ம பேசுறோம், வாய்ப்புகள் கடவுள் கொடுக்குறாரு. ஆனா நமக்கு கிடைச்ச வெளிச்சத்தை நம்ம என்ன பண்றோம்,
ஒருவேளை நம்ம தவறுதலா கொடுத்துருக்கலாம். ஆனா இனிமே அந்த தவறை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். இப்ப இறங்கி போய் பண்ணணும்னா ஒரு சகோதரன் வந்து பொருளாதாரத்துல வந்து அடி வாங்கி நொறுக்கப்பட்டு ஒரு நிலைமையில இருக்கிறான். அவன்கிட்ட போய் நம்ம வந்து இந்த சுவிசேஷத்தெல்லாம் பேச முடியாது. அவன்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லலாம், ஒருவேளை அவன் அன்னைக்குள்ள கஷ்டத்துக்கு அவன் கஷ்டப்படலாம். நம்ம அந்த உழைப்புல இருந்து அவன் சாப்பிடாம இருந்தா ஒரு பிடி சோறு நம்ம வாங்கி கொடுக்கலாம். கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வரும். ஐயோ! உண்மையில கடவுள் இருக்கிறாருப்பா. நான் சாப்பாடு என்ன பண்ணதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சகோதரன் வந்து எனக்கு சாப்பாடு கடவுளே எனக்கு வந்து குடுத்த மாதிரி. அப்படின்னு அப்படி கூட கடவுள அறியறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னு நம்ம சொல்லவே முடியாது. இத வந்து உண்மையா செய்யற மக்களும் இருக்கிறாங்க. உண்மை இல்லாத தன்மையில செய்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாரங்கள் இருக்கு. ஆனா பவுல் புரிஞ்சுகிட்ட மாரி, நம்ம எந்த ஆங்கிள்ல வந்து அந்த பொறுப்ப நம்ம செய்றோங்கிறது தான் நம்ம நிதானிக்கணும். அத கொண்டு போணும். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து கடவுள் இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்மள கொண்டு வந்துட்டாரு. ஆனா இன்னும் இந்த வெளிச்சம் கம்மியா இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் மனநிலைமையில நம்ம சொல்லிக் குடுக்கணும்னு வாஞ்சை இருக்கு, தாகம் இருக்கு, ஏக்கம் இருக்கு. ஆனா யாரு வாய்ப்பு குடுப்பா? குடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சபையிலே எடுத்துக்கிடுவோமே, இன்னைக்கு நம்மள எங்க போறோம், சத்தியத்த சொல்றோம். இந்த சகோதரன் வந்து பரவால்ல இவரு என்னதான் பேசுறாருன்னு கேட்போமேன்னு யாராவது ஒரு வாய்ப்பு குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த சபையில உள்ள அந்த போதகர் சொல்றத கேட்பாங்க. அந்த போதகர் தான் அங்க என்ன பண்ணணும்? போதிக்கணும். சரி இந்த சகோதரன் இந்த காரியத்த சொல்றாரு. இதுல என்ன இருக்கு? சரி பிரதர் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பேச முடியுமா? அப்படின்னு சொல்லி நமக்கு ஃப்ரீடமா தருவாங்களா? தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க? நீங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா, அவங்க வந்து ஒருத்தன்ட்ட கையேந்தி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களால ஓப்பனா களங்கமில்லாத பால்ல கலப்படம் பண்ணியாச்சு. இனி அது கடைசி வரை கலப்படமா தான் இருக்கிறதுக்கு அவங்க விரும்புறாங்க. ஆனா இதெல்லாம் யாரு மாற்ற முடியும்? நம்ம மாற்ற முடியுமா? அன்னைக்கு பவுல் செஞ்சாரு. பவுல் அந்த மாரி எல்லாம் இறங்கி வேல பார்த்தாரு. அன்னைக்கு அந்த கொரிந்தியர் மக்கள் வந்து மனம் திரும்புனாங்க. இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ கடவுள வணங்குறவங்க ஆ கண்டிப்பா மனம் திரும்புவாங்க. திரும்ப இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா, அந்த வாய்ப்புகள் வந்து கடவுள் நமக்கு குடுக்கணும். ஏற்படுத்தி குடுக்கணும். அதையும் நம்ம செய்ய பிரயாசப்படணும். அந்த ஒரு விஷயம். நம்ம இப்படியே பேசிட்டு நம்ம பேசுறது நல்ல விஷயம் தான். நம்மளும் வளருவோம். அதுலருந்து ஒரு சில வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்த நம்ம மத்தவங்களுக்கும் நம்ம குடுக்கலாம். பேசாம இருந்தா அந்த வெளிச்சங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காது. அதனால கண்டிப்பா பேசணும். ஆனா கிடைக்கிற வெளிச்சத்த சகோதரங்களுக்கு வந்து நம்ம குடுக்கணும். அத கண்டிப்பா ஐக்கியம் தேவை. ஆண்டவரே சொல்றாரு. நம்ம எல்லாரும் ஒரே அவயங்களா இருக்கிறோம். அப்ப அந்த அவயங்கள் வந்து ஒன்று கூடும்போது, ஒவ்வொரு அவயங்கள் மூலமா ஆண்டவரு ஒவ்வொரு காரியங்கள நமக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். அப்ப அது வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமான ஒரு விஷயம். அது நல்ல விஷயம். அப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன வெளிச்சத்த குடுக்குறாரோ, அந்த வெளிச்சத்துலருந்து நம்ம வந்து குடுக்குறதுக்கு பிரயாசப்படணும். இப்போ பிரமாணத்துல இருக்கிற பிள்ளைங்களே வெளிச்சம் இல்ல. ஆனா அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது அது இத கிராமத்திலயோ, வீட்டுக்கிட்டயோ எங்கேயோ சண்டே ஆயாச்சுன்னா ஒரு ப பைபிளையும் தூக்கிட்டு ஆனா அறியாமையில தான் செய்றாங்க. ஆனாலும் அதையும் கடவுள் கனப்படுத்துறாரு. ஒரு வெளிச்சத்துக்குள்ள வராங்க. அதுக்கு அடுத்த நிலைமை தான் என்ன பண்றாங்க? மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நிலைமையில வளர்றதுக்கு அவங்க வந்து என்ன ஆண்டவர்ட்ட வந்து சத்தியங்கள கேட்கலாம். ஏன்னா தலை சிறந்த போதகர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் இருக்கிறாரு. அந்த போதகர் கண்டிப்பா அத போதித்து குடுப்பாரு. அந்த அந்த போதனை வந்து அந்த நோக்கங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு தவறா இருந்துன்னா, அவன் எப்பேர்ப்பட்ட சத்தியம் பேசினாலும் கடைசி வரை அந்த நோக்கம் தவறா தான் இருக்கும். ஆனா அந்த நோக்கம் கரெக்ட்டா இருக்கு. எனக்கு என் தலைமையில் விழுந்த கடமை. இலவசமா தான் இந்த ரட்சிப்ப கடவுள் எனக்கு குடுத்தாரு. அப்ப இந்த ரட்சிப்ப நான் யாருக்கும் வியாபாரமாக்க மாட்டேன். எனக்கு குடுத்த அந்த வெளிச்சத்த நான் மற்றவர்களுக்கும் குடுப்பேன். அதுக்காக தான் தேவன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதற்காக தான் ஒவ்வொரு மனுஷனையும் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. அறியாத பிள்ளைங்களுக்கு அறிவிக்கும்படி இந்த அறிஞ்ச பிள்ளைங்கள கொண்டு போய் அவரு என்ன பண்றாரு? பயன்படுத்துறாரு. அப்படிதான் இன்னைக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுது. ஆனா இதுல வந்து நுறைய கலப்படங்கள் இருக்கு. இத வந்து
நிதானித்து எடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஆத்மாவோட வேலை. அது ஒவ்வொரு ஆத்மாவும் மனம் திரும்பணும். அது கடவுள் கையில தான் இருக்கு. அவரு தான் விளைய செய்யணும். நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பா நம்ம சொல்லத்தான் செய்கிறோம். எந்த ஒரு சகோதரனா இருந்தாலும், சத்தியத்த பிரதர் நீங்க கடவுள அறிஞ்சவங்களா? ஆமா அண்ணே. சரி இப்படி வசனம் சொல்லுது அண்ணே அப்படின்னு நம்மளால முடிஞ்சா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லிட்டு தான் இருக்கிறோம். என்னைக்கு நம்ம கடவுள அறிய ஆரம்பிச்சோமோ, அன்னையிலிருந்து இன்னைக்கு இதுவரை வந்து ஒரு மனுஷனுக்காவது கடவுள் சொல்ல வைக்கிறாரு. நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எந்த அளவுல வந்து அது விளையுதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த மாரி வாய்ப்புகள் அநேக சபைகள்ல வந்து இந்த வெளிச்சத்த குடுக்குற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா அதுகளுக்கு வாய்ப்புகள் குடுக்கணும். இந்த வாய்ப்புகள் கடவுள் எப்படி நமக்கு தராருன்னு போக போக தான் நம்ம பார்ப்போம். கண்டிப்பா அது நடக்கும். ஆ மத்த சகோதரர்கள் வந்து அத பதிவு பண்ணலாம். ஓகே. சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுதுதான் நமக்கு ஒரு சகோதரன் பேசுறத நம்ம கேட்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புலப்படும். அந்த சகோதரன் பேசுறத கேட்கும்போது நம்ம அதுல சில பாயிண்ட்டுகள்லாம் நம்ம நோட் பண்ணலாம். இப்ப பாருங்க, கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இது ஒவ்வொரு பாயிண்ட், அதாவது அங்க அந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்காக அதுக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட் எடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ட அவங்க எடுப்பாங்க. ஏன்னா கேஸ்ல ஜெயிக்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த ஆன்மீகத்துல இந்த சுவிசேஷத்துல வளரணும்னா, ஒரு சகோதரன் பேசுற விஷயத்த அப்படியே கேட்கறதோட மட்டும் இல்லாம, அதுல ஒரு சில பாயிண்ட்டுகள நம்ம எடுத்து பேசுறது ரொம்ப நல்லதா இருக்கும். இப்ப இம்மானுவேல் பிரதரும் சு பு சுமித்ரா சிஸ்டரும் சொன்னாங்க. நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். என்னன்னு, இன்னைக்கு இன்னைக்கு இந்த புரிதல் அன்னைக்கு இல்ல. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி. என்ன பேசணும் கடைசியா? இந்த சுவிசேஷத்த எந்த வழியில நம்ம கொண்டு போகணும்னு நீங்க யோசனை பண்ணுங்க. அப்படின்னு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம பேசணும். அப்ப வந்து நமக்கு எந்த வழிங்கிறது நம்ம அன்னைக்கு அன்னைக்கு நமக்கு தெரியல. அப்ப நம்ம தியானிக்கும் பொழுது, வேத வசனத்த வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு புரிதல். அந்த புரிதலோட இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கும்போது, அ சுனிதா சிஸ்டமும், இம்மானுவேல் பிரதரும் அவங்க மனநிலைய அறிஞ்சு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஒன்றி, நம்ம வந்து இந்த சுவிசேஷத்த நம்ம அவங்களுக்கு போதிக்கணும் அப்படின்னாங்க. ஆனா அது தப்பு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான். இப்ப அ யாரா இருந்தாலும், அதாவது ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் ஒண்ணும் அறியாதவனா இருப்பான், இல்ல கஷ்டத்துல இருப்பான், துன்பத்துல இருப்பான், பெரும்பாட்டுல இருப்பான், வியாதியில இருப்பான். அப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அணுகி அவன் எந்த நிலையில இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுபோல அடியேனும் பேசினேன். அடியேன் பேசும்பொழுது கடவுளையே கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. கடவுள் இருக்குன்னு சொல்லி போட்டு கடவுள வெளிய தேடுறாங்க. அப்ப இந்த மனநிலை மாறுபடுது. மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மாறுபடுது. அப்போ அந்தந்த நிலையில அப்போ இந்த 2 விஷயம். அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்றவனும் சரி, கடவுள் இருக்காருன்ட்டு கடவுள வெளிய தேடுறவங்களும் சரி, இல்ல பிரதர் இம்மானுவேல் பிரதர் சொன்ன மாதிரி அ ஒருத்தருடைய மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு நம்ம அவங்களோடு பூவரசன் பிரதர் சொன்ன மாரி, பவுல் எப்படி அவங்களோட இணைந்து, அவங்களாவே மாறி, எப்படி உபதேசம் பண்ணாரோ, அந்த மாரி நம்மளுடைய புரிதல அங்க வைக்கும்போது, அந்த இடத்துல மனம் மாறுவதற்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஆனா, நான் இம்மானுவேல் பிரதர் பேசும்போதே நான் யோசனை பண்ணேன். ஒரு இப்ப இங்க பூவரசன் பிரதர் மூலம் வெளிப்பட்ட காரியம் என்ன? ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு ஊழியக்காரன். அவரும் ஒரு மனநிலையில தான் இருக்காரு. இன்னைக்கு காணிக்கை, தசமபாகம் வாங்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை. ஒவ்வொருத்தர் கடவுள் இருக்குங்கிறாங்க, ஒருத்தர் கடவுள வெளிய தர்றாங்க, ஒருத்தர் பலவிதமான கஷ்டத்துல இருக்காங்க. மனுஷனோட நிலை பலவிதமா இருக்கு. அதே அதே மாதிரிதான். இந்த ஊழியம் செய்கிறவங்க அவங்களுடைய மனநிலை. அவங்க மனநிலை. அதான் சொல்றாரு.
தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். எவன் எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். இன்னைக்கு யாராவது சொந்த பணத்துல ஒரு ஒரு சர்ச் கட்டி எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணி அவங்களுக்கு எல்லா செலவு பண்ணி அதை யார் பண்ணுவான்? இன்னைக்கு யாராவது பண்ணுவாங்களா? ஐயா என்கிட்ட சொத்து சோகம் இருக்குது, நான் பாரு இந்த மாதிரி நான் ஒரு சர்ச்சு கட்டுறேன், நான் காணிக்கை தசம் வாங்காம எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை நான் போதிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்றவங்க உண்டா? இல்ல. அதாவது எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை புசியாக இருப்பான். அப்ப நம்ம தோட்டத்துல நம்ம என்ன கனி வேணாலும் போடலாம், மாம்பழம் போடலாம், கொய்யாப்பழம் போடலாம், என்ன கனி வேணாலும் போடலாம். அப்ப அப்ப நம்ம தோட்டத்துல இருக்கிற கனிய நாம புசிக்காம இருப்போமா? கண்டிப்பா புசிப்போம். அதே மாதிரிதான் எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாது இருப்பான். அப்போ இதெல்லாம் இப்ப பவுல் இது எப்படின்னா சொன்ன மாதிரி அவங்களுடைய லெவலுக்கு போறாரு. அவரு லெவலுக்கு போய் ஒரு விஷயம் சார் என்ன குறுக்கிட்டதுக்கு, அதாவது இன்னைக்கு ஊழியம், இப்போ ஊழியம் நான் முழு நேர ஊழியன்னு வர்றாங்கன்னா, கேக்குதா? சொல்லுங்க. முழு நேர ஊழியம்னு சொல்லி ஊழியம் பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு போறது கிடையாது, குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பவுலும் மாதிரியை வச்சிருக்கிற ஆண்டவரும் அவனவன் சொந்த சாப்பாட்டு, அதாவது நம்ம பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும்னு கடவுள் சொல்றாரு. அப்ப வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் தான் ஊழியம் பண்ணணும். ஆனா அப்படி பண்ணும்போது பவுல் பண்ண மாதிரி நம்ம பண்ண முடியாது. நம்ம குடும்பத்தையே நம்ம பார்க்கணும். நம்மளை நம்பி 2-3 ஜீவன்கள் இருக்கு. நம்ம ஊழியம்னு சொல்லி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோன்னு வச்சுக்கிடுங்கன்னா நம்ம குடும்பத்தை யாரு பாக்குறது, பிள்ளைங்களை யாரு பாக்குறது? ஆனா கண்டிப்பா கடவுள் சுவிசேஷம் நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம், சொல்லாம இருக்கவே மாட்டோம். ஆனா என்ன சபைகள்ல பாருங்க, நாங்க முழு நேர ஊழியர்கள், அதனால போர் அடிக்கிற நாங்க எங்களுக்கு சத்தியத்தை பேசுறோம், அதுல இருந்து உள்ள பிழப்ப எடுத்து நாங்க தின்றோம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, 24 hours என்ன பண்ணுவாங்க, வசனத்தை தப்பா பேசுறாங்களோ கரெக்டா பேசுறாங்களோ அது தெரியாது. ஆனா என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு அந்த ஜனங்களோட உழைப்புல அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டு ஊழியம் எப்படி, வேலை செய்யாம ஒருத்தனும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அவன் சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும்ன்றாரு. ஆனா அத எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க என்னன்னு சொல்லி தெரியாது. பேசுங்க. அதுதான் நான் பேச வரேன். அப்போ பவுல் அந்த லெவலுக்கு போனாரு. அவங்களுக்கு இது ஜாலரா அடிக்கிற மாதிரி போறாரு. பிரதர் சொன்ன மாதிரி தோல் மேல கையை போட்டு, தோல் மேல கை போட்டா எப்படி இருக்கும், சுகமா இருக்கும். அப்ப என்ன, தோல் மேல கையை போட்டோன்னா ஒரு நண்பனா, ஒரு நெருங்கிய உறவா, அவன் என்ன சொன்னாலும் கேட்கற லெவலுக்கு வந்துடும். அவனுக்கு தகுந்த மாதிரி பேசினா அந்த லெவலுக்கு முதல்ல இறங்குறாரு. இறங்கிட்டு அவர் சொல்றாரு, எவன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி கனியை புசியாக இருப்பான், மந்தையை வைத்து அதன் பாலை சாப்பிடாது இருப்பான். இந்த வசனத்தை நீங்க சொல்லி பாருங்க, இன்னைக்கு ஊழியம் பண்றவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, பவுலே சொல்லிட்டாரு. அதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் 13வது வசனமும் அப்படித்தான். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளை புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகள் பங்கு உண்டென்றும் அறியிருக்கலாம். அப்ப அந்த நம்ம ஆரம்ப கட்டத்துல நம்ம பேசியிருக்கோம், இந்த நியாயப்பிரமாணத்துல காணிக்கை தசம்பாகம் எதுக்கு வாங்கினாங்க? அவங்க வேலை செஞ்சாங்க. அவங்க பாத்திரம் வளர்க்கறதுக்கு ஒரு குரூப்பு, பாட்டு பாடுறதுக்கு ஒரு குரூப்பு, இசைக்கருவிக்கு ஒரு குரூப்பு, கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு குரூப்பு, இப்படி வேலை செஞ்சாங்க.
அப்போ அந்த அன்னைக்கு அவங்க வாங்கினாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் குஷிப்படுத்துறாரு. யார? இந்த காணிக்கை தசம் வாங்குற இந்த யூதர்களை கொஞ்சம் குஷிப்படுத்திட்டு அப்புறம்தான் சொல்றாரு, இது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்றேன். அப்போ என்மேல் விழுந்த கடமைன்னு முதல் நம்ம கடமைன்னு என்ன? கடமைன்னு என்ன? அதாவது இன்னைக்கு ஒரு வாத்தியார் அவருக்கு மாசம் சம்பளம் கொடுத்துறாங்க. அந்த வாத்தியார் காலையில எழும்புனா பல்லு தேய்க்கிறது கடமை. அது கரெக்டா நம்ம செஞ்சோம். சொல்லுங்கண்ணா. இப்ப கடமைன்னா என்ன? முதல்வது இப்ப அரசாங்க உத்தியோகத்துல இருக்காங்க. அரசாங்க உத்தியோகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. தாசில்தார் இருக்காரு, மணியகர் இருக்காரு, விஓ இருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய நீங்க பஞ்சாயத்து போர்டு தாலுகா ஆபீஸ் எல்லாம் போனீங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அந்த பதவியில அவங்களுக்குன்னு ஒரு கடமை கொடுத்துருக்காங்க. அந்த கடமைக்கு சம்பளம் கொடுத்து அவங்க செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க. ஆனா அவங்க செய்யற கடமைக்கு என்ன பண்றாங்க? பரிதானம் வாங்குறாங்க. பரிதானம்னா என்ன? லஞ்சம். செய்யற கடமைக்கு எவன் ஒருவன் பணத்தை எதிர்பார்க்கிறானோ அது கடமை அல்ல, அது லஞ்சம். அப்ப இன்னைக்கு ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யறது பவுல் சொல்றாரு, இது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப கடமை, இது கடமை. இந்த கடமையை செய்யறதுக்கு காசு பண்ணாங்க. நம்ம சொல்றோம், எங்க ஒரு கையெழுத்து போட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானுங்க, இதுக்கு போய் பணம் கேட்கறீங்களே அப்படின்னு நம்ம எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க. எப்பா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னா நீ இவ்வளவு கொடுக்கணும். சார் என் மேல நியாயம் இருக்குது, அப்புறம் ஏங்க சார் அதெல்லாம் பேசாதப்பா, கொடுத்தீங்கன்னா காரியமாகும். அப்ப அவங்க கடமையை செய்யறதுக்கு அவங்க பலனை எதிர்பார்க்கும் போது நமக்கு எவ்வளவு கோபமா இருக்கு. அப்ப அதே மாதிரிதான். அப்ப இன்னைக்கு ஊழியங்கிறது நம்மேல் விழுந்த கடமை. பழைய ஏற்பாட்டுல வாங்கினாங்க, அது அனுமதிக்கப்பட்டது, அவங்க வேலை செஞ்சாங்க, வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாடு, இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்கள் பேசுறதெல்லாம் புதிய ஏற்பாடு நல்லா பக்காவா பேசுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவனை கூட மாத்தலாம், இல்ல கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு வேற சாமி, வேற சுரூபங்களை வணங்குறவங்கள, சிலைகளை வணங்குறவங்கள மாத்தலாம். மனநிலை சரியில்லாம பிரதர் சொன்ன மாதிரி சாக போற நிலைமையில் இருக்கிறவங்ககிட்ட போய் பேசினாலும் கூட மனம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பவுல் சேகர் பிரதர் சொன்னாரு, அன்னைக்கு இருந்த மன சூழ்நிலைக்கு அவங்க எடுத்து சொன்னாங்க, மாறினாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யூதர்கள் மாறினாங்க அப்படிங்கிறது ஏதாச்சும் இருக்கா? பிரதர்? ஹலோ, இல்லையே. என்னன்னா மற்ற காரியங்கள இப்ப இந்த ஊழியம் செய்யறவங்கள நம்ம எவ்வளவுதான் தோல் மேல கைய போட்டு எவ்வளவுதான் சொன்னாலும் கண்டிப்பா மனம் மாற மாட்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம சொல்றது சரியில்லையா, நம்ம போதிக்கிறது சரியில்லையா அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, நம்ம கரெக்டா தான் போதிக்கிறோம், அதை கரெக்ட்னு தான் அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா மாத்த முடியாது. பல வருஷமா காணிக்கை தரிசனம் வாங்கிட்டு திடீர்னு காணிக்கை தரிசனம் வாங்காம நான் கடமைக்காக ஊழியம் செய்யணும்னு சொன்னா யார் பண்ணுவா? யாராவது ஒருத்தர், அதான் நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊழியக்காரர் ஆரம்பத்துல சொன்னாரு, நீங்க இருக்கிற சபையை விட்டு வெளியில வா அப்படின்னாரு. இல்லைங்க, நான் அங்கேயே இருந்து நான் எனக்கு தெரிஞ்சதை காணிக்கை தரிசனம், அப்பெல்லாம் எனக்கு காணிக்கை தரிசனம் கிடையாதுங்கிறது மட்டும்தான் தெரியும். அதை நான் நீங்க எடுத்து பேசுறேங்க அப்படின்னதுக்கு அது ஊழியக்காரர் சொன்னாரு, நாய் வாழை நிமித்த பார்க்காத அப்படின்னாரு. நாய் வாழை நிமித்த பார்க்காதேனாரு. அப்ப நல்ல இது எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அவங்க ஒத்துக்கிட்டாலும்
அவங்க வழிக்கு வர முடியாது. ஏன்னா பல வருஷமா இப்போ பவுல் எடுத்துங்க, அவர் சவுலா இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு? அவரு நியாயப்பிரமாணத்தின்படி அவர் வாழ்ந்தவர், அநேக தவறுகள் பண்ணினவர். ஆனா மனம் திரும்பி என்ன பண்ணாரு? ஆமாப்பா நான் பண்ணினேன், இதுதான் இந்த மனம் திரும்புதல். இது எத்தனை பேருக்கு வரும்? எத்தனை பேருக்கு வரும்? நான் நான் 2 பேரும் நான் தசமபாகம் காணிக்க கிடைக்காதுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்டதே அதுதான். அப்பவே நான் அப்ப அதை கத்துக்கிட்டு நான் ஒரு 2 வருஷம் நான் ஊழியத்துல இருந்தேன். பார்த்தேன் முடியல. சர்ச்சை கட்டி வச்சிருந்து 100 ஆத்மாக்கள் வந்துன்னா அதுல மனம் திரும்புற வாய்ப்பு கம்மி. அப்புறம் பார்த்தேன், எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா ஆனா நம்ம சொல்றது உண்மைதாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா ஏத்துக்க மாட்டாங்க, அதன்படி நடக்கவும் மாட்டாங்க. முடியாது, அது முடியாது. சொல்லுவாங்க சொறியுள்ளவங்க சொரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அவங்க வாங்கி எத்தனை பேர் பவளை போல அம்மாப்பா நான் தவறு பண்ணினேன். நான் சொன்னேன், நான் அந்த சபையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சபையினுடைய அந்த சபையை சபைக்கு சொந்தக்காரர் என்ன கேட்டாரு? 2 வருஷமா நீங்க காணிக்கை தசம் வாங்குனீங்கல்ல, இப்ப ஏன் அது தப்புங்கிறீங்கன்னு என்ன கேட்டாரு. எனக்கு செருப்புல எடுத்த மாதிரி இருந்தது. ஆனா நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு தெரியலப்பா, இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் சபையை விட்டு நான் போறேன். இது ஆரம்பத்துல நான் பூரசம் பிரதர்ட்டையும் பேசியிருக்கேன். என்ன கேட்டாரு நீங்க மாசம் நீங்க காணிக்க வாங்கும்போது மட்டும் எப்படி வாங்கினீங்கன்னா, ஆமாப்பா அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சு. அப்ப என்னன்னா அந்த அவமானத்தை கருதாமல் அந்த கேவலத்தை சகிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க தான் மாறுவாங்க. ஆனா இன்னைக்கு மாறுற மாதிரி யாரும் இல்லை. ஏன்னா நம்ம எத்தனையோ ஊழியக்காரர்களோட ஒவ்வொருத்தரும், எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர்களோட நாம பேசியிருக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யாராவது நம்மளோட பயணிச்சவங்க கூட அந்த சத்தியங்களை பேச அனுமதிச்சாங்கன்னா ஒரு காலகட்டத்துல நம்மள எட்டி உதைச்சு வெளியே தள்ளுறாங்க. நம்ம கூட இருந்தவங்களே. ஆமா, ஏன்னா உண்மையை பேசுறோம். ஆனா அங்க கலப்படம் வந்து போச்சு. இப்ப அங்க பால்ல ஆண்டவர் சொன்ன மாதிரி களங்கம் இல்லாத ஞான பால்னா அங்க கலப்படம் ஆல்ரெடி இருக்கு. ஆனா அந்த கலப்படத்துல இருந்து ஒரு தெளிவுக்குள்ள வரலாம், மக்களை வரலாம். அதுக்கு நம்மள அதுக்கு கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும். மனிதர்கள் இன்னி எத்தனை பேர் தராங்கன்னு தெரியல. ஆனா கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். கொடுத்து அப்படிதான் நமக்கு அந்த வாய்ப்பு, இந்த சத்தியங்களை நம்ம போதிக்க முடியும். இல்லையா நமக்கு கிடைத்த வெளிச்சத்தை நம்ம மீடியாவிலேயோ எதுலையாவது நமக்கு கிடைச்ச வெளிச்சத்தை பேசலாம். மனம் திரும்புகிற ஆத்மாக்கள் திரும்பும். அப்படிதான் பண்ண முடியும். எந்த மனநிலையில இருக்கிறவங்களையும் கூட மாத்திரலாம். இந்த ஊழியம் செஞ்சு காணிக்கை தசமபாகம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதான் நாய்வாழனும் தர மாதிரிதான். 1000த்துல ஏதோ ஒருத்தர் மனம் மாறலாம். அந்த ஒருத்தர் யாருன்னு யாருக்கு தெரியும்? அப்ப 1000 பேர்த்துக்கிட்ட போய் ஆனா இந்த பிரமாணம் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி இந்த சத்தியங்கள் அறிஞ்ச டைமு அநேக சபைகள்ல போய் நானு, என் ஒய்ஃபு, என் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த சத்தியத்தை நிறைய இடத்துல போய் அறிவிச்சான. ஆனா அறிவிச்ச எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே எட்டி மிதிச்சு வெளியே தள்ளுறாங்க. இப்ப நீங்களும் நானும் பேசுறது நம்ம சகோதரர்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இது நம்மளுடைய ஒப்பீனியன் மட்டும் இல்ல, நம்ம சகோதரர்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஊழியம் பண்றவங்க காணிக்கை தசம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம கூடயே பயணிச்சவர் தான் பிரதர். ஆனா இல்ல, இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, வேதம் நமக்கு நம்ம இவ்வளவு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது. சுகுமார் அண்ணா சொன்னது மாதிரி அவங்க அதுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்காங்க அண்ணா. இப்ப பூவரசன் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க பாருங்க, நீ என்னதான் சாப்பிட்டாலும் சரி, அந்த மந்தைய மேய்ச்சி அதுக்குள்ள அதோட பலனை நீ எடுத்துக்கிட்டாலும், ஆனா அவங்க மூலம் ஒரு வேலை நடக்க வேண்டியது இருக்கு.
அப்போ ஒரு ஆத்துமா வந்து கடவுளை அறியறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க மூலமா அறியறாங்க. ஆனா கண்டிப்பா அந்த ஆத்துமாக்கு உள்ள ஒரு தேடுதல் இருக்கும். அந்த தேடுதலின் நாட்கள்ல வந்து கண்டிப்பா ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த உண்மையான சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளும். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து நமக்குள்ள ஒரு தேடுதலை கடவுள் கொடுக்கும்போது நம்ம தேடுனதின் விளைவு என்ன பண்ணோம்னா நம்ம அறிஞ்சு கொண்டோம். நம்ம தேடுதல் எப்படி இருந்துச்சுன்னா, இவ்வளவுதான் சத்தியமா, இதுதான் சுவிசேஷமா, இதுதான் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களான்னு தேட தேட என்னாச்சு அப்படின்னா, ஒரு விரக்தியில வந்து நம்ம என்ன பண்ணோம், இல்ல எல்லாமே இப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க, ஆனாலும் நம்ம வாழ்க்கை தரம் மாறல, இல்ல உண்மையான சத்தியம் இது இல்லைன்னு நம்ம தேடும் போது இந்த சத்தியங்கள் ஒரு ஒரு சகோதரன் மூலமா நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப இன்னைக்கும் நம்ம இந்த சிசிஎன் மூலமா தாசனம் மூலமா எல்லாம் கேள்விப்பட்ட சத்தியங்கள் என்ன ஆச்சுன்னா, அது நம்ம ஆத்மாவுல ஒரு தெளிவு அடைஞ்சிச்சு. இருளா இருந்த அந்த ஆத்மா ஒரு வெளிச்சத்தை, அந்த பெரிய வெளிச்சமாயி அந்த சுவிசேஷத்தை அறிஞ்சுச்சு. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், சோர்ந்து போவேணாம். நம்ம இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை பேசுவோம், பேசி என்ன பண்ணுவோம், மத்த சகோதரர்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பா அந்த ஆத்மா ஒரு நாள் வந்து இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தே தீரும். ஏன்னா நம்மளை பிரகாசிக்க, இருளிலிருந்து நம்மளை பிரகாசிக்க செய்த தேவன் எல்லாரையுமே இந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணும்ன்றதுதான் அவருடைய விருப்பம். ஏன்னா வந்து நம்ம தீமோத்தேயுல தெளிவா படிக்கிறோம், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், அதுதான் அவருடைய சித்தமா இருக்கு. அப்ப எல்லாரும் நமக்கு அந்த பொறுப்பு. சொல்லுங்க அண்ணா. வேத வார்த்தைகள் எல்லாமே எல்லாருக்குள்ளும் வைத்து படைக்கப்பட்டு இருக்குங்க. என்ன அதை அவங்க வெளிக்கொண்டு வரல, நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கோம், அவங்க வெளிக்கொண்டு வரல. சத்தியம் எல்லாருக்குள்ளயும் இருக்குது. இப்ப என்னன்னா, இப்ப காணிக்கை தசமபாகம் வாங்குறதே தப்பு, சரி வாங்குறீங்க. அப்படியாவது ஏதாவது உண்மையான சத்தியத்தை சொல்றீங்களா? உண்மையான சத்தியத்தை சொன்னா காணிக்கை தசமபாகம் வராது. ஆனா அதுக்காக வந்து நம்ம இந்த ஊழியக்காரங்க கிட்ட எல்லாம் நம்ம உண்மையான சத்தியத்தை பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல, பேசலாம். ஏன்னா நமக்கு வந்து ஏற்றத்தாழ்வு நமக்கு கிடையாது, யாரா இருந்தாலும் சரி. நீங்க என்ன ஊழியம் செய்கிறவங்க வந்து அவங்க இன்னைக்கு வந்து அது ஆண்டவர் சொன்ன மாதிரி அவங்களாம் நியமிக்கப்பட்டவங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான். அதுவும் நம்ம 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 ஆத்மாவுக்கு அவங்க வந்து சகோதரர்கள் நினைக்கிற மாதிரி அவங்களும் ஒரு ஆத்மா தான். அப்ப வந்து நம்ம பேசுவோம். ஆனா என்ன நான் முயன்ற வரைக்கும் ஒரு ஊழியக்காரங்களையும் மாற்றவே முடியல. இதைத்தான் சொல்றேனே தவிர அவங்க மாற மாட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்மா நான் சொல்லல. இது வரைக்கும் நீங்க எந்த ஊழியக்காரராவது நம்ம சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் நான் சத்திய வசனத்தை நான் வந்து அந்த வசனத்தை நான் விதைச்சேன், ஒரு ஊழியக்காரர் மாறிட்டாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்ல, நான் அப்படி ஒருத்தர் கூட மாறல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து முன்னாடி நாங்க ஒரு சத்தியத்தை ஒரு ஸ்தாபனத்துல இருந்து நாங்க சொல்லும் போது ஒரு வயசான அங்கிள், அவரு எப்படியும் ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும், ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆயிருந்தாங்க. அப்ப நாங்க அந்த சத்தியங்களை எல்லாம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவர் ஏத்துக்கல, அப்புறமா வந்து தொடர்ந்து ஆனா வந்து இந்த சத்தியங்களை அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கேட்க கேட்க அந்த சத்தியம் அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாருன்னா, அவரு ஊழியம் பண்றது ஒரு கிராமத்துல, அந்த அவரு ஊழியம் பண்ண கிராமத்துல இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்களான்னா, அந்த கிராமத்துல வந்து இந்த இது விவசாயம் பாக்குறது, அப்புறம் இந்த ஆடு மாடு இந்த மாதிரிப்பட்ட வேலை செய்யறவங்க தான், ரொம்ப ஏழ்மையான இதுல இருக்கிற ஜனங்கள் தான். அப்ப இவரு போயிட்டு இப்படி தசம் கொடுக்கணும் அப்படி எல்லாம் சொல்லும் போது இவங்க போகும்போது அவங்க நிலத்துல விளையிறது, அப்புறம் வந்து இப்ப ஆடு மாடு அப்படியெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா அதுல இருந்து பால் ஏதோ ஒண்ணு, எது அவங்களால கொடுக்க முடியுதோ, அவங்களால பணமா கொடுக்க முடியாட்டாலும் பொருளா கொடுப்பாங்களாம். அப்ப இவரு சொல்லுவாரா, நீங்க இப்படி கொடுக்கும் போது இப்படி
பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க அதாவது உங்க மந்தை வந்து நல்ல பெருக்கம் இருக்கும், உங்க விவசாயத்துல நல்ல அறுவடை பார்ப்பீங்க, இப்படி சொல்ல சொல்ல அவங்களும் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து இந்த சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, நீங்க இந்த உண்மையான சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளும் போது உங்க வாழ்க்கை தரம் மாறும், நீங்க இப்படி எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதத்தை கடவுள்கிட்ட வாங்க வேண்டியது வேணாம் அப்படின்ற சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்ட அப்புறம் அவரு அந்த அந்த முழு கிராமத்தையே கூட்டி வச்சு இந்த சத்தியத்தை பேசினாரு. நான் இவ்வளவு நாளும் உங்களுக்கு தவறா போதிச்சுட்டேன், இனி உங்கள்கிட்ட யாராவது வந்து இப்படி பேசினா நீங்க ஏமாந்து போக வேணாம் அப்படின்னு பேசி அந்த ஜனங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இது எங்க கண்ணுக்கு முன்னாடியே நடந்த சாட்சி. ஏன்னா வந்து ஏத்துக்கிறாங்க. அதுதாங்க இப்ப அதாவது சத்தியத்தை அறியாம ஒரு வாஞ்சையிலையும் கூட ஊழியம் பண்ணுவாங்க. பைபிளை படிச்சு அந்த வசனத்தை சொல்லி இந்த மாதிரி காணிக்கை தசம்பாகம் ஆண்டவருக்குரியது, ஏன்னா அவங்க எழுத்தின் மூலமா அவங்க வாங்கிச்சு அவங்க உண்மை என்னன்னு தெரியாம ஊழியம் பண்ணி காணிக்கை தசம்பாகம் வாங்கினவங்களுக்கு. ஏன் நானும் வாங்கலையா? நானும் வாங்கினேன் 2 வருஷம். ஆனா உண்மையான சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனம் மாறலையா? ஆனா இன்னைக்கு உண்மை தெரிஞ்சு காணிக்கை வாங்குறவங்க எப்படி மனம் மாறுவாங்க? காணிக்கை தசம்பாகம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சிருந்தும் காணிக்கை தசம்பாகம் வாங்குறவங்க எப்படி மனம் மாறுவாங்க? இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி உதாரணம் நானே தான் 2 வருஷமா காணிக்கை வாங்கினேன். பிரதர் சொன்னாரு, உண்மையான சத்தியம் சொல்லும் போது என்ன ஆகும்னா அந்த இருதயத்துல குத்தப்படும். ஒருவேளை நம்ம சத்தியம் தவறா புரிஞ்சிருந்தாலும் உண்மையான சத்தியங்கள் ஒரு சகோதரன் மூலம் பேசும்போது நமக்கு அது குத்தப்படும் மனம் திரும்புதலுக்கு. ஆனா அந்த மனம் திரும்புதல் அத ஒரே முயற்சியா எடுத்தோம்னா மேலான சத்தியங்களை அடுத்த அந்த ஆத்மா அறியும். ஆனா கேட்டு ஒரு நாள் கேக்குது, அப்புறம் 2 நாள் வந்து இந்த கேட்டது குத்திக்கிட்டே இருக்கு. ஆனா 3ஆம் நாள் அது மறுபடியும் அந்த பழைய கேட்ட சத்தியங்களே அவங்க போதிச்ச சத்தியங்களை கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த மனம் திரும்புதல் கூட அது அப்படியே மழுங்கி போயிடுது. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, மனசாட்சிக்கு துரோகம் பண்றாங்கன்னு சொல்லி. ஓகே, நம்ம வந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடையே நம்ம பற்றி போகலாம். அவர் வந்து பட்சபாதம் பாராதவர், அவர் வந்து ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு பாராதவர். நம்ம யாரா இருந்தா தான் என்ன, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க எந்த சூழ்நிலையில இருக்காங்க, அவங்க ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை வறுமையில இருந்தாலும் சரி, இல்லை தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில இருந்தாலும் சரி, விக்கிரகங்களை வணங்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எந்த சூழ்நிலையில இருக்காங்களோ அந்த சூழ்நிலைக்கு மாறி நம்மளால முடிஞ்சு. ஆனா வந்து இந்த ஊழியம் தான், இந்த ஊழியத்துக்கு எப்படி நான் இப்ப வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறணும்னா மறுபடியும் நான் அந்த சபையில போய் நான் இந்த பவுல் சொன்ன மாதிரி நான் பேசுனா ஏத்துக்குவாங்களா? இல்லை, என்னோட கேள்விதான். நீ பவுல் சொன்ன மாதிரி நானும் போய் ஆமாங்க இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான், இது நியாய பிரமாணத்தின்படி வாங்கினாங்க, தசம்பா வாங்கினாங்க, காணிக்க வாங்கினாங்க, ஆடு மாடு எல்லாமே வாங்கினாங்க, ஆனாலும் இது நம்ம மேல விழுந்த கடமைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பரிசுத்த ஆவியை கொண்டு எழுதப்பட்ட நிறுவனம் தான் இது. பவுல் சொல்றாருங்க, வேலை செய்யாம சாப்பிடக்கூடாது, அது மிகப்பெரிய கேவலம் அப்படின்னு. நான் இன்னைக்கு போய் வறுமையில இருக்கிறவன்ட்டு போய் கூட சொன்னா கூட அவன் கொஞ்சம் தெளிவாகிக்குவான். இன்னைக்கு நம்ம இந்த காணிக்கை தசம்பாகம் வாங்க சபையில போய் பவுல் மாதிரி இந்த உபதேசத்தை சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா? இதுதான் என்னோட கேள்வி. இல்ல அவங்க இல்லன்னா அது பவுல் சொன்னாரு, ஏசப்பா சொன்னாரா அப்படின்னு கேட்பாங்க. இருக்கு, சிஸ்டர் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர், அதாவது 100ல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல 1000த்துல ஒருத்தரா இருக்கலாம், ஏத்துக்குள்ள மனுஷன் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா நம்ம கடமை என்ன? விதைப்போம். யாரா இருந்தாலும் நம்ம விதைப்போம், ஊழியக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி விதைப்போம். ஆனா ஒப்பீனியன் என்ன? இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃபு ஒரு அழைப்பு வந்து, என்ன அழைப்பு, இந்த மாதிரி வந்து கலந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து
நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் நம்மள ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த வெளிச்சத்த அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி குடுக்க அவங்க என்ன விரும்புவாங்களா? அப்படி இருந்துன்னா நீ போ. நீ போனது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லன்னா சரி, என்ன ஆ ஓகே பிரதர். ஈஸ்வர் பிரதருக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு ஓகே, ஓகே. அவர் இப்ப கோபத்துல இருக்காரு. அப்ப நிறைய வெளிப்பாடு வரும். லைன்லயே இல்லையே. லைன்ல இல்லையா? ஆமா. ஆமா. சரி, ஓகே. என்னன்னா அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஆத்மாவ நம்ம போய் இனிமே ஒரு ஆத்மாவ தவறான முறையில வழி நடத்த முடியாது. கரெக்ட் தானேண்ணா? அப்போ நம்ம நிதானிச்சு நம்ம பண்ணும்போது அது நல்லா இருக்கும். அப்போ சொன்னோன்னா அவங்களும் கரெக்ட் தான். நம்ம சொன்னோன்னா கரெக்ட், இந்த சத்தியங்களை கண்டிப்பா நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. இல்லைன்னா நம்ம 10 பேர்ல 11 ஆளாவது நம்மளும் போய் உட்கார்ந்துட்டு நம்ம வர வேண்டியதுதான் அப்படின்னு போயிட்டு இருந்த சபைக்கு போகாம விட்டு பல மாதங்கள் கழிச்சு 2 டைம் போனேன். 2 டைம் சபைக்கு போனேன். சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிச்சுதான் வந்தேன். அவங்க பேசுறது நமக்கு ஏத்துக்க முடியல. இருந்தாலும் இடையில வர்றது அது அநாகரிகம். கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் வந்தேன். நானும் தான் அங்க போயிருந்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா இல்ல, கொடுக்கல. ஏன்னா நான் என் மனநிலை எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நான் இப்படித்தான் பேசுவேங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இவர் பேச விட்டா நம்முடைய காணிக்கை சம்பவம் எல்லாம் வராம போயிடணும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க அலோவ் பண்ணல. சரி, பூவரசன் பிரதர், நீங்க ஏதாவது சொல்றதுன்னு சொல்லுங்க பிரதர். ஓகே, தொடர்ந்து நண்பர்கள் எல்லாரும் உங்களுடைய கருத்துல பதிவு செஞ்சீங்க. இதுல இந்த கொரிந்தியர்ல நமக்கு வைக்கப்பட்ட பாடம், நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன பாத்தீங்கன்னா, மனுஷருடைய மனசை படிக்கணும். படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆன்மீகத்துல எழுத்தின்படி அல்ல, எழுத்தின்படி நான் செய்யறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த மனுஷ அறிவால செய்ய முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அது போதிக்கதான் ஆன்மீகம் தேவை. அதை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்போது திருச்சபையில கூப்பிடணும், திருச்சபையில இன்விடேஷன் வைக்கணும், கூட்டா போய் பேசலாம், அப்படி கிடையாது. ஸோ சபைன்றது சரீரமாகிய மனுஷன் தான். அப்படி பார்த்தா உங்களை சுத்தி பல்லாயிரம் திருச்சபைகள் இருக்கு. அதைத்தான் பவுலுங்க வலியுறுத்தி பேசுறாரு. ஒவ்வொரு திருச்சபையும் போய் பேசுங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனம் அறிவிப்பது, சுவிசேஷம் அறிவிப்பது உங்க மேல் விழுந்த கடமை. அதுக்கு பதில் என்ன பாத்தீங்கன்னா, சரீரமாகிய மனுஷனை படிக்கும் போது பழகும் போது அவங்களுடைய ஆன்மீக அந்த லெவலை நீங்க புரிஞ்சிக்கலாம். புரிஞ்சிக்கும் போது அவங்களுக்கு இந்த நீங்க பெற்றுக்கொண்ட இந்த வெளிச்சத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அது அனுபவமா அவங்க மாத்தி அவங்க வளர்வது அவங்க கையில இருக்கு, ஆண்டவரோட கையில இருக்கு. மற்றபடி இப்படிப்பட்ட உதவிகளை நம்ம செய்யலாம். ஸோ அப்படிப்பட்ட உதவிகள் தான் இன்னைக்கு பவுலும் செஞ்சாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எண்ணற்ற திருச்சபை நமக்கு இருக்கு. ஒரு திருச்சபையில கூப்பிடல, அவங்க கூப்பிடல, அப்படிலாம் கிடையாது. அவங்க கட்டிட திருச்சபைக்கு தான் போறாங்க. நம்ம பேசுறது சரீரமாகிய திருச்சபை. அந்த கட்டிடத்துக்குள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துதான் ஆகணும். நம்ம பேசுற திருச்சபை, அந்த திருச்சபையை நீங்க பாப்பீங்க, அந்த திருச்சபையை நீங்க சந்திப்பீங்க. ஸோ அந்த திருச்சபையோட நீங்க ஐக்கியமா இருக்கலாம். ஸோ அந்த சத்திய வசனத்தை பேசும்போது நல்லது ஒரு ஐக்கியம் ஏற்படலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளால கணக்கெடுக்க முடியாது. இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் அறிஞ்சிருக்காங்க, இத்தனை பேர் மனம் மாறி இருக்காங்க, மறுரூபத்துக்குள்ள வந்திருக்காங்க சொல்ல முடியாது. யாராலையும் பவுலால கூட சொல்ல முடியாது. பவுல் அதை செய்யும் போது கூட எத்தனை பேர் மாறினாங்க, எத்தனை பேர் நின்னாங்க, எத்தனை பேர் பிரயாணம் பண்ணி போவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளால நடுறோம், நீர் பாய்ச்சிரும், விலையை செய்யறது தேவன். அந்த கணக்கெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அது அதனால நம்ம அதை லிஸ்ட் இருக்கிறத விட்டுட்டு ஸோ நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும், செஞ்சு பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கணும். இது என்னுடைய புரிதல். தொடர்ந்து பிரயாணம் பண்ணி போவோம். இடையில வெளியே போயிட்டாரோ ஈசன? தெரியலையே, கவனிக்கல நானு. இருந்தாங்களான்னு தெரியல.
ரெக்கார்டிங் சரி க்ளோஸ் ஓகே பண்ணிக்கோங்க.